கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த விசேஷ நாளிலே ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு கோத்தகிரி பகுதியில இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் பார்க்க போகிறது வேதத்துல நம்ம எல்லாருக்கும் மிக மிக தெரிந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்க போறோம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இவங்க தெரிஞ்சவங்க கிடையாது, மற்ற புறஜாதி மக்களுக்கும் கூட இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அப்ப நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப மரியாள் அந்த பேரினுடைய அர்த்தம் முதலாவது நம்ம பார்க்கும்போது, மரியாளுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், மோசையினுடைய அக்கா பேர் என்னங்க, மிரியாம். அந்த மிரியாம்ங்கிற பேர்ல இருந்து வந்ததுதான், அந்த எபிரேய பெயர்ல இருந்து வந்ததுதான் மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. அராமிக்ல மரியம், கிரேக்ல பாத்தீங்கன்னா மரியா அல்லது மரியம். இதுதான் மரியாள் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரியாள் அப்படிங்கிற பேரை அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அது எகிப்துல இருந்து வந்த பேர் அப்படின்னு சொல்றாங்க. எகிப்துல இருந்து எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்த பின்னாடி முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவாங்க. என்ன இடங்க, இல்ல தண்ணி குடிப்பாங்க. தண்ணி ரொம்ப தித்திப்பா இருக்கும். தித்திப்பா இருக்குமா, இல்ல ரொம்ப கசப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எகிப்துல அவங்க வச்சிருந்த அந்த பேரை அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. என்னங்க, மாறா அப்படிங்கிற பேரை அவங்க எகிப்துல இருந்தே கொண்டு வந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு மாறா அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த மாறாங்கிற பேரை பயன்படுத்தி ஒரு அம்மா தனக்கு சொல்லுவாங்க, என் பேரு மாறாள் அப்படின்னு. யாருங்க அவங்க, நகோமி. பரவாயில்லையே, எல்லாம் நல்லா பேசுறீங்க, சந்தோஷம். அப்ப நகோமி தான் சொல்லுவாங்க மாறாள்னு சொல்லி. இந்த மாறாள்ல இருந்து வந்தது தாங்க மரியாள் அப்படிங்கிற பேரு கூட சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோமே அந்த எபிரேய பேர் மிரியாம், அந்த மரியாள் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா அன்பானவர் அப்படின்னு. இங்க இந்த மரியாளுங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, கசப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா அது கசப்பு. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா கசப்பின் கடல் அப்படின்னு கூட சொல்றாங்க. யாராவது பிறந்த பிள்ளைக்கு பிறந்த உடனே கசப்புன்னு பேர் வைப்பாங்களா? ஆனா வைப்பாங்களா? ஏன் வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதல் பிறக்கிற பிள்ளை எந்த பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். அப்பதான் அவங்களுடைய வம்சம் என்ன ஆகும்னா, பேர் சொல்றதுக்கு என்ன இருக்கும். ஏன்னா ஆண் பிள்ளை இல்லை அப்படின்னா அந்த பெண் பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போறதுனால அவங்களுடைய வம்சம் இதாகாது அப்படிங்கிறதுனால பிறக்கும் போது ஆண் பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பெண் கர்ப்பம் தரிச்ச உடனே இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, மனசுக்குள்ள நம்ம பிள்ளைக்கு பிறக்க போறது, நம்ம மனைவிக்கு பிறக்க போறது என்ன பிள்ளைன்னா அந்த கணவன் நினைப்பாரு, ஆண் பிள்ளை தான் பிறக்கும். அன்னைக்கெல்லாம் ஸ்கேன் பண்ற வசதிகள்லாம் இல்லை. அதனால பிறக்கிற வரைக்கும் எந்த பிள்ளைன்னு தெரியாது. இப்ப ரொம்ப ஆசையா ஆண் பிள்ளை பிறக்கும்னு இருக்கும்போது, பிறந்த உடனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணு பிறந்திருக்கணும் உடனே அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்குங்க, அது கொஞ்சம் கசப்பா இருக்குமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த உடனே மரியாள் அப்படின்னு பேர் வச்சிருவாங்களாம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மரியாள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு, அவங்க அப்பா பேரு என்ன தெரியுங்களா, அது பின்னாடி பார்ப்போம். அம்மா பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா. இவங்களுக்கு பிறக்கும் போது ஒரே பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பெண் பிள்ளை ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரியாள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு சொல்லப்படுகிற ஒரு கருத்துக்கள், சரிங்களா? அப்ப மரியாளுங்கிற பேரு அந்த ஊர்ல எப்படி இருக்கணும், ரொம்ப பிரசித்தமா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பிறக்கிற பிள்ளை என்ன பிள்ளையா இருக்காது, ஆண் பிள்ளையா இருக்காது. நிறைய பேருக்கு என்ன பிள்ளை தான் பிறக்கும், பெண் பிள்ளைகள் பிறக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல அதிகமான பேருக்கு மரியாளுங்கிற பேர் இருக்கும். எதிர்த்த வீட்டுல ஒரு மரியாள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல ஒரு மரியாள் இருப்பாங்க, அந்த தெருவுல ஒரு மரியாள் இருப்பாங்க. வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எத்தனை மரியாள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 5 மரியாள் இருக்காங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்காங்க, அப்புறம் மகதேலனா மரியாள் இருக்காங்க, அப்புறம் லாசருவினுடைய சகோதரி மார்த்தா மரியாள் இருக்காங்க, கிளையோப்பா மரியாள் இருக்காங்க. அப்புறம் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினாரு, யாருங்க அவரு,
என்ன பிரதர் கேள்வி? மார்க் சுவிசேஷத்தை எழுதுனது யாருங்க? மார்க் தானே, இல்லைங்களா? இந்த மார்க்கோட அம்மா பேர் என்ன தெரியுங்களா? அவங்க பேரும் மரியாள் தான். பாருங்க, வேதத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லும் போதே இந்த மரியாள் அப்படிங்கிற பெயரை இவ்வளவு சொல்லியிருக்கே, அப்ப அந்த ஊர்ல எவ்வளவு மரியாள் இருந்திருப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, மரியாள் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா, அவர் அன்பானவர், அன்பின் பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் பாத்தீங்கன்னா கசப்பு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மரியாளுடைய வாழ்க்கையில அவங்க அன்பாவும் இருந்திருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களையும் அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. சரி, இப்ப மரியாளினுடைய பெயர் அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப கணவருடைய பெயர், அவங்களுடைய வம்சம், மரியாளினுடைய வம்சம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கணவர் பெயர் என்னங்க? யோசேப்பு. இப்ப நம்மளுடைய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வேதத்தை தெளிவா வாசிக்கிறவங்களா இருந்தா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு இருக்கு. அது எங்கங்க? லூக்கா 3ஆம் அதிகாரத்துல. இப்ப இது ரெண்டையும் நம்ம கவனமா வாசிச்சிருந்தோம்னா ஒரு சிலருக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பதில் தெரியாம இருக்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 1:16. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இப்ப மரியாளினுடைய கணவர் யோசேப்புன்னு பார்த்துட்டோம். இந்த யோசேப்பினுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பினுடைய அப்பா பேர் என்னங்க? யாக்கோபு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு யோசேப்பு இருக்கிறாரு, அவங்க அப்பா பேர் என்னங்க? எல்லாம் யாக்கோபு தானா? சரி, அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யாக்கோபினுடைய பையன் யோசேப்புனா, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற யோசேப்பினுடைய அப்பா யாருங்க? யாக்கோபு தான். மாற்றம் இல்ல, எதுலயும் சந்தேகம் ஒன்றும் இல்ல. இப்ப நம்ம வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 3:23. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமார் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்ப யோசேப்பினுடைய அப்பா பேர் என்ன? எல்லாம் இருக்கீங்கல்ல? யோசேப்பினுடைய அப்பா பேர் என்னங்க? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? யாக்கோபுன்னு சொன்னோம். இங்க யோசேப்பினுடைய அப்பா பேர் என்னன்னு போட்டிருக்கு? ஏலின்னு போட்டிருக்கு. அப்ப உண்மையிலேயே யோசேப்பினுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம்ல இருந்து வம்ச வரலாறு ஸ்டார்ட் ஆகிடுது. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். இயேசு கிறிஸ்துவுல ஆரம்பிச்சு ஆபிரகாமோட நிக்காதுங்க, கீழே ஆதாம் வரைக்கும் அந்த வம்ச வரலாறு என்னன்னா முடியும். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா இன்னும் கவனிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல தாவீது வரைக்கும், ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் கரெக்டா வரும். தாவீதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன், ரெகோபயாம், அபியாம் அப்படின்னு சொல்லி ஆசா அப்படின்னு சொல்லி ஆசவா பரவாயில்ல, அப்படி வரிசையா இருக்கும். சரிங்களா? இதே நீங்க லூக்காவுல நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறு மாறுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்களுடைய கலாச்சாரத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல பெண் பிறந்துட்டு அவங்க வீட்டுல பசங்களே பிறக்கலன்னு வைங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எந்த அந்த நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த நபர் அந்த வீட்டினுடைய மகனா மாறிடுவார். அதான் தமிழ்ல அழகா இருக்கு, மறு மகன். மகனா அவர் அந்த வீட்டுக்கு என்னவாயிடுவார்னா மாறிடுவார். இப்ப தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையா என்ன ஆயிடுவார்னா அந்த குடும்பத்துக்கு அவர் ஆயிடுவார். ஏன்னா அந்த சொத்துக்கெல்லாம் யார் ஆயிடுறா? மகனா, மருமகன் ஆயிடுறாரு இல்லைங்களா? அதனால யூத கலாச்சாரத்தின்படி மகன் மட்டும் இருக்குது, பசங்களே இல்ல. இப்ப திருமணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மகனை தன்னுடைய வாரிசா, தன்னுடைய தத்து பிள்ளையா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த மாமனார் அங்க மாத்திக்குவார். இப்ப மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுது இல்லைங்களா? யோசேப்பினுடைய அப்பா பேரு என்ன, இதுக்குதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல யோசேப்பினுடைய அப்பா பேர் யாக்கோபுங்கிறது வம்ச வரலாறின்படி ரொம்ப சரியானது. இந்த வகையில பார்க்கும்போது அவர் திருமணம் ஆகும்போது என்ன நடந்துருச்சுன்னா, மரியாளை தவிர ஏலிக்கு வேற பிள்ளைகளே பிறக்கல, இப்ப பசங்களும் பிறக்கல. அதனால இப்ப மரியாளுக்கு என்ன பண்றாங்கன்னா யோசேப்பை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இப்ப யோசேப்பு யாருடைய பிள்ளையா மாறிடுறாரு? ஏலியினுடைய மகனா அங்க மாறுறார், மறு மகனா மாறுறாரு. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏலியின் குமாரன்
யோசிப்பு அப்படிங்கறத என்ன ஆயிடுச்சுன்னா அங்க பதிவு வந்துருச்சு. புரிஞ்சு போச்சுங்களா? போகக்கூடாது. சரிங்களா? மனசுக்குள்ள அதை வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? மரியாதை குறிச்சு அவங்களுடைய பேரின் அர்த்தம் பார்த்துட்டோம். மரியாதையினுடைய வம்சம் எது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வேதத்துக்குள்ள போய் தேவன் இந்த பூமியில தம்முடைய ஒரே பேரான குமாரனை பெற்றெடுக்கிறதுக்கு இஸ்ரேல் தேசத்துல வேற பெண்ணே கிடைக்கலையா? ஏன் இந்த மரியாதை? எவ்வளவோ கன்னி பெண்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மரியாதை தேவன் எதுக்கு தேர்வு செஞ்சார்? அவங்க கிட்ட அப்படி காணப்பட்டுட்ட தேவனை கவர்ந்துட்ட அந்த குணலட்சணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் பிரதர் மரியாதையும் நம்மளையும் தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, மரியாள் கன்னிகையா இருக்கும்போதுதான் என்னன்னாங்க கர்ப்பவதி ஆனாங்க. வேதம் நம்மளையும் கூட என்னன்னு சொல்லுது தெரியுங்களா? புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்லுது. வசனம் எடுத்து வாசிருங்க வேதத்துல. 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்ப கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி சபை வகுப்பாராகிய நம்ம ஒவ்வொருத்தரையும் வேதம் சொல்லுது. இப்ப இந்த கன்னிகை என்ன ஆகுறாங்க தெரியுங்களா? கர்ப்பவதி ஆகுறாங்க. ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதி ஆகும்? புருஷ சித்தம் இல்லாம, மாம்ச விருப்பம் இல்லாம எப்படி கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும்? அன்னைக்கு ஆச்சு, மரியாளுக்கு ஆச்சு. எப்படி அது? அது தேவனால் உண்டாயிடுச்சு. அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையும், அது சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும், நாம எல்லாருமே கன்னிகைன்னு வேதம் சொல்லுது. அடுத்து நாம எல்லாருமே கர்ப்பம் தரிக்கப்படுகிறோம். எப்படி மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாங்களோ அதே போல நம்மளும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஒரு நாள் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க போறோம். சரிங்களா? வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச திட்டத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவங்கள், தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, மரியாள் எப்படி அங்க மாம்ச சித்தம் புருஷ சித்தம் இதெல்லாம் இல்லாம அவங்க எப்படி ஒரு கர்ப்பவதி ஆனாங்களோ அதே போல நாமளும் கூட தனிப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளும் கூட என்ன ஆயிருக்கோம்னா புது சிருஷ்டியை கர்ப்பம் தரிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்ப அதுக்குதான் பேரு சொல்லுது உள்ளான மனுஷன், புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி. இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நாமளும் கூட அங்க கர்ப்பம் தரிச்சிருக்கிறோம். இப்ப மரியாளோட நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளை ஒப்பிட்டு பார்க்கலாம். மரியாளுக்கிட்ட இருந்துட்ட அந்த நல்ல குண லட்சணங்கள் நம்ம கிட்ட இருந்தா நம்மளும் கூட யாருங்க மரியாள் வகுப்பா அந்த சபை வகுப்பாரா மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் அந்த குணலட்சணங்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு சோர்ந்து போக வேண்டாம். அந்த குணலட்சணங்கள் உருவாகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தேவனுக்கிட்ட ஜெபிச்சு அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நாமளும் கூட என்ன பண்ணிடலாம்? ஒரு நாள் அந்த புதிய சிருஷ்டிய நாம பெற்றெடுக்கிறவர்களா, நம்ம மாம்ச சரீரம் மறிக்கும் அந்த புதிய சிருஷ்டிக்கு தேவன் புதிய பரலோக மேனியை கொடுத்து என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துக்கு கூப்பிடுவார். சரிங்களா? இப்ப முதலாவது மரியாதை கிட்ட காணப்பட்ட நல்ல குணலட்சணம்னு பார்க்கும்போது முதல் காரியம் தேவ சாட்சி. தேவன் கிட்ட இருந்து அவங்க சாட்சி வாங்கினாங்க. என்னன்னு அப்படி தேவனுக்கிட்ட இருந்து சாட்சி வாங்கிட்டாங்க? லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இங்கதான் மரியாளினுடைய அறிமுகத்தை பாக்குறோம். அவங்க தாவீது வம்சம். யோசேப்புக்குங்கிற பேருள்ள ஒரு புருஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்க கன்னிகையா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய தூதனை அனுப்புறாரு. அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்ப தேவதூதன் வந்து தேவனுடைய வார்த்தைய தேவன் சொல்ல சொன்னதை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். 3 வார்த்தை சொல்றாரு மரியாதை பார்த்து. என்னன்னாங்க அந்த 3 வார்த்தை? கிருபை பெற்றவள் ஒண்ணு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு.
ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஒருத்தரை வாழ்த்துறதுக்கும் ஒருத்தரை குறிச்சு நல்ல சாட்சி கொடுக்கறதுக்கும் தேவன் ஒருத்தரை குறிச்சு நல்ல சாட்சி கொடுக்கறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒருத்தரை பார்த்து அவங்க ரொம்ப நல்லவங்க, சூப்பருங்க அப்படின்னு எதை வச்சு சொல்லிடுவோம்? வெளிப்பிரகாரமான அவங்களுடைய ஒரு சில காரியங்களை வச்சு நம்ம சொல்லிடுவோம், அவரு பிரதர், அவரு சூப்பர், சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா தேவன் எதை வச்சுதான் சொல்லுவாரு? உள்ளான இருதய நிலைமையை வச்சுதான் சொல்லுவாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நாமளும் கூட இந்த 3 வார்த்தையை நம்ம எடுத்துக்கோமே. கிருபை பெற்றவர், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். முதல்ல காரியம் நமக்கு பொருத்தமாகுமா? நம்ம எல்லாரும் கிருபை வாங்கி இருக்கிறோமா? இல்லைன்னா எப்படி பிரதர் நாங்க இங்க வந்து உட்காந்து நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? தேவனுடைய கிருபை வாங்கி இருக்கோம். அடுத்து 3வது பாயிண்ட்குள்ள போயிடலாம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த உலக ஜனங்களுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இல்லைன்னா இவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்காது. இப்ப 2வது பாயிண்ட் நடுவுல இருக்கிறதுக்குள்ள போகலாம். என்னதுங்க? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நம்ம சொல்லுவோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்ம சொல்லுவோம். அவர் சொல்ல முடியுமா நான் அவன் கூட இருக்கேன்னு? இதுதாங்க சயின்ஸ். பாருங்க, இங்க மரியாள் கிட்ட தேவன் சொல்லி அனுப்புறாரு, தூதன் நீங்க போய் சொல்லுங்க, அந்த மரியாள் கூட நான் இருக்கேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ஒரு மிகப்பெரிய சாட்சியை அங்க மரியாள் வாங்கிட்டாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரம அழைப்பை பெற்று வந்திருக்கிற நாம, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சோடுகளை பெற்று வந்திருக்கிற நம்மளை குறிச்சு இன்னைக்கு தேவதூதன் இப்ப வந்து சைன்னு வந்து நிக்கிறாருன்னு வைங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் சிஸ்டர். ஏதோ நீங்க சபைக்கு வந்ததுனால உங்க கூட இல்ல, நீங்க வீட்டுல நடந்துக்கிற முறைகளை அவர் பார்த்தாரு, உங்க கூடவே இருக்கிறாரு. வேலை செய்யற இடத்துல நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு பாக்குறாரு, உங்க கூடவே இருக்கிறாரு. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு எப்பவுமே பிரியமா இருக்கிறதுனால அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. சொல்லுவாரா? இன்னைக்கு நம்மளை பார்த்து எத்தனை பேரை பார்த்து தூதன் இப்ப வந்து சொன்னாருன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர் சொல்லி அனுப்பிச்சார். இப்பதான் பரலோகத்துல இருந்து வாரேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல சொன்னாரு, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாராமா. சொல்ல முடியுங்களா? கிருபை பெற்றவங்க நம்ம சொல்லிக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் கிட்ட வந்து தேவதூதன் சொல்லும் போது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, தேவன் சொல்லி அனுப்புறாரு, தானியேல் கிட்ட போய் சொல்லு, தானியேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ போய் சொல்லு, தானியேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பிச்சு சொல்ல சொன்னாருன்னா, இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை வாழ்க்கைய பாக்குறேன், நீங்க எனக்கு ரொம்ப பயப்படுறவங்களா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, நீங்க ஒவ்வொரு காரியம் நீங்க பேசுற பேச்சா இருக்கட்டும், நடந்துக்கிற முறையா இருக்கட்டும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டுல பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டுல பாருங்க, ஒருத்தரை குறிச்சு சொல்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொர்நேலியை குறிச்சு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவதூதன் வந்து சொல்றாரு கொர்நேலிய கிட்ட, வாசிங்க அப்போஸ்தலர் 10:4. அவனை முற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். கொர்நேலியு தேவதூதனை பார்த்தது பயந்துட்டாரு. ஆண்டவரே என்ன அப்படிங்கிறாரு. அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஒரு காரியம் வந்து சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நிறைய பேருக்கு தர்மம் பண்ணிட்டு இருக்கிற, இது எல்லாமே ஆண்டவரை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு? ஆண்டவரே கொஞ்சம் அந்த கொர்நேலியுவை பாருங்க, என்னமா தர்மம் பண்றாரு பாருங்க, அந்த கொர்நேலியுவை பாருங்க, என்ன மாதிரி ஜெபிக்கிறார் பாருங்க, அந்த கொர்நேலியுவை பாருங்க, 100க்கு அதிபதியா இருந்தாலும் வேலையில எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் செய்யற ஒவ்வொரு கிரியையும் தேவனை போய் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்களாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்றமே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை போய் தேவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னா, அவரை போய் நினைப்பூட்டோம்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில எது போய் தேவனை நினைப்பூட்டும்?
நம்மளை யோசிச்சு பார்க்கலாங்களா? இருக்காங்க இந்த பிரதர், இருக்காங்களே இந்த சிஸ்டர், சபைக்கு வந்தா அப்பா சூப்பர். ஆனா வெளியில போன வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் பேசுற வார்த்தை இருக்கே, வீட்டுக்காரம்மா அவர் பேசுற வார்த்தை இருக்கே, ம் இது நினைப்பூட்டுங்களா அவரை? ஏன்னா இங்க நம்ம வந்து போறது தேவனுடைய சமூகத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அது போகவே போகாது. ஏன்? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க வாரமானால் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேவன் தேவையா? அதான் எனக்கே தெரியுமே இங்க இருக்க பிரதர் சிஸ்டரே சொல்லிடுவாங்க இல்லைங்களா? இவரு வீட்டுல இப்படி இருப்பாரு. என்னதான் இங்க வந்து சப்ஜெக்ட் இப்படி பேசிட்டாலும், பல இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டாலும், சந்திரனோட அழகு வீட்டுல தான் தெரியும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். அது தேவன் மகிமைப்படுற மாதிரி இருக்குமா? அது தேவனை நினைப்பூட்டுற மாதிரி இருக்குமா? இல்ல இவங்க பேசுற பேச்சு இருக்கே, இவங்க நடக்க இருக்கே, தேவனுடைய சமூகத்துல அது வேற மாதிரி நினைப்பூட்டிக்கிட்டு இருக்குது. ஏன் ஆண்டவரே இவங்களை அழைச்சிங்க? அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நம்மளுக்கு எத்தனை தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க? தூக்கம் யாருக்கு வரல? நமக்கு எத்தனை தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியலையா? நம்ம உடன்படிக்கை செஞ்ச உடனே நமக்கு 2 தேவதூதர்கள் கொடுக்கப்படுவாங்க. இந்த பக்கம் ஒரு தேவதூதன், இந்த பக்கம் ஒரு தேவதூதன். இப்ப நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சு 2 தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோம். இவங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை தேவனை போய் பார்ப்பாங்க தெரியுங்களா? டெய்லி போய் பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பரலோகத்துல தேவதூதர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்க சாதாரண வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்ப தெரியுங்களா? நம்ம உடன்படிக்கை செஞ்ச உடனே அந்த தேவதூதர்களுக்கு ப்ரொமோஷன் என்னன்னா, நமக்கு பணிவிடை ஆவிகளாம். நமக்கு பணிவிடை ஆவிகளா அவங்க வந்துட்டாங்கன்னு வைங்களே, பரலோகத்துல இருக்கிற வரைக்கும் நினைச்சாப்பல எல்லாம் போய் தேவனை பார்க்க முடியாது. ஆனா நமக்கு பணிவிடை ஆவிகளா வந்துட்டாங்கன்னா டெய்லி தேவனை போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருவாரு. இப்ப டெய்லி அவங்க போய் என்ன பண்ணலாம்னா, நம்மளை குறிச்ச ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரதரோட இருந்தேன், அவர் இப்படி உங்களுக்கு வாழ்ந்தாரு, இப்படி உங்களுக்கு பிரியமா இருந்தாருன்னு போய் சாட்சி கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கு. தினந்தோறும் தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள். சரிங்களா? இப்ப ஏன் தேவதூதன் 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுல பார்க்கல. பிரதரோட தேவதூதன் 2 பேர் இருக்கிறாங்க. சாயங்காலம் நாங்க 2 பேரும் படுக்க போயிட்டோம். இவர் இங்க திருப்பூர்ல படுத்துட்டாரு, நான் கோத்தர்ல படுத்துட்டேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? தேவதூதர்கள் அந்த 4 பேரும் மேல போவாங்க. போகும்போது ஒரு கற்பனை தான், இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு வைங்களே, எப்படிப்பா உங்காலு பரவாயில்லையா அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து இவருக்கு நான் ஒரு தேவதூதனா கொடுக்கப்பட்டதுக்கு தேவதூதன் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவர் அப்படி இருக்கிறாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொரு தேவதூதன், உங்காலு எப்படி? சரியான தூங்க மூஞ்சி, காலையில எந்திரிக்கிறதே இல்ல. எதுக்குத்தான் ஆண்டவர் இந்த ஆளுக்கு போயிட்டு எனக்கு தேவதூதனை கொடுத்தாரோ, இதுக்கு நான் வராமையே இருந்திருக்கலாம். இதுக்கு நான் எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காமலே இருந்திருக்கான். ஆண்டவர் போய் லிஸ்ட் கொடு, ரிப்போர்ட் கொடுங்கிறாரு. இது ரிப்போர்ட் கொடுக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. என்னாலும் நானும் ஏதாவது ஒண்ணு எழுதி, ஆண்டவரே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க உடன்படிக்கை வாழ்க்கை, பலியின் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தாங்கப்பான்னு நானும் கொடுக்கலான்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாரா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவதூதன் நம் நிமித்தம் சந்தோஷப்படுவாருங்களா? யோசிச்சு பார்ப்போம். தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டது உண்மை, டெய்லி பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறது உண்மை. அப்படி போறாங்க, தரிசிக்கிறாங்கன்னா நம்மளை குறிச்சு என்ன சாட்சி கொடுப்பாங்க? அது ஒரு பக்கம். இங்க மரியாதை குறிச்சு சாட்சி கொடுக்கும் போது தேவன் உங்கூட இருக்கிறார். இப்ப நம்மளை குறிச்சு தேவனுடைய சமூகத்துல எது நினைப்பூட்டுதலாக இருக்கும்? எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாய் இராமல் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்லியிருந்தார். இப்ப எசேக்கியேலுக்கு மூலமா தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வசனத்துல அண்டர்லைன் பண்றதுன்னா எந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணலாம்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல ஒண்ணு நினைப்பூட்டி இருக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தேவனுக்கு பிரியமானவங்க நினைப்பூட்டலையா? என்ன நினைப்பூட்டிட்டு இருக்கிறாங்க?
அக்கிரமக்காரன் அப்படிங்கிறத நினைப்பூட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம தேவனுக்கு நம்மளை குறிச்சு நினைப்பூட்டணும்னா, ஐயோ அந்த எண்ணத்தையே எனக்கு வரவிடாம பண்ணிக்கோங்க, அந்த அவங்க ஞாபகம் வந்தாலே ஒரே டென்ஷன் ஆகுது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லிடுவாரா? ஐயோ அவங்களா கொஞ்ச நேரம் நான் பேசுறதுக்கு யோசிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோமே, ஒருத்தரை பத்தி நம்ம பேசணும்னா அவங்க மேல ரொம்ப அன்பு இருந்தா என்ன பண்ணுவோம்? மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்? அவங்க மேல நமக்கு என்ன இருக்குது? அன்பு இருக்கு. ஒருத்தர் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவரை பத்தி ஏதாவது பேச்சு எடுத்தாலே என்ன சொல்லிடுவோம்? தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாதீங்க பிரதர், நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிமோ, இல்லைங்களா? இப்ப தேவன் நம்மளை குறிச்சு பேசும்போது சந்தோஷப்படுவாரா, இல்ல நாம் செய்கின்ற இந்த கிரியைகளை பார்த்து துக்கப்படுவாரா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நாம எப்படிப்பட்ட நினைப்பூட்டுதலா இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பூட்டுறாரு பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனிதருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. நீ அவங்களுக்கு நினைப்பூட்டு. ஏன்னா அவங்க நடந்துக்கிற அந்த காரியங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தூஷிக்காதவங்களா, சண்டை பண்ணாதவங்களா, பொறுமை உள்ளவர்களா, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கிறவங்களா அவங்க இருந்தாங்கன்னா அது தேவனுடைய சமூகத்துல போய் என்ன பண்ணும்? அது நினைப்பூட்டும். அதை நீ இவங்களுக்கு என்ன பண்ணு? நினைப்பூட்டு அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாருன்னா எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பாரு? கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்னு சாட்சி கொடுத்தா நாம இன்னைக்கு அந்த மரியாள் வகுப்பார். சரிங்களா? இப்ப 2வது அந்த அம்மா கிட்ட இருந்த அருமையான குணலட்சணத்துக்குள்ள போயிடலாம். அர்ப்பணிப்பு. இது 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ல இருந்து 38 வரைக்கும் வசனங்கள் இருக்கு. எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மரியாளுக்கு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. தேவதூதன் வந்துட்டாரு. மரியாளினுடைய வயசு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் ஒரு கற்பனைக்கு தானே, கற்பனை இல்ல, பொதுவா அந்த அம்மாவுடைய வயசு எவ்வளவு இருக்கும்னு வேத வல்லுநர்கள் சொல்லும்போது ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். இப்ப வீட்டுல அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க? இப்ப எல்லாரும் எங்க இருக்கோம்? நாசிரியத்துல இருக்கணும். திருப்பூர்ல யாரும் இருந்துடாதீங்க. இப்ப நாசிரியத்துல இருக்கிறோம். அங்க மரியாள் வீட்டுக்குள்ள தேவதூதன் போகும்போது யாரும் விட கூட போறா? சரி, அடுத்தவங்க விஷயத்தால நான் பார்க்க மாட்டேங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப கற்பனை தானே. இப்ப நம்மளும் என்ன பண்றோம்னா அந்த தேவதூதனோட உள்ள போய் பாக்குறோம். இப்ப தேவதூதன் மரியாதை பார்த்து பேசுறாரு. அந்த 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் நம்ம வாசிச்சோம், கன்னிகை அப்படின்னு பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 1:34 சொல்றாங்க மரியாள், அது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படிங்கிறாங்க. 1:36வது வசனத்துல எலிசபெத்தை பத்தி அங்க தேவதூதன் சொல்றாரு. இப்ப மரியாள் என்ன சொல்றாங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். இதுதான் மரியாளினுடைய அர்ப்பணம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இப்ப தேவதூதன் வந்துட்டாரு. எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு? சுமார் மதியம் ஒரு சுமார் ஒரு டைம்ல ஒரு 12 மணின்னு வச்சுக்குவோம். இப்ப மரியாளுக்கும் தேவதூதனுக்கும் இந்த சம்பாஷணைகள் எவ்வளவு நேரம் நடந்திருக்கலாம்? தேவதூதன் வந்துட்டாரு, மரியாள் பார்த்து பயப்படுறாங்க. பயப்படாத மரியா, நான் தேவதூதன், ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ள பாக்கியவதி, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவ அப்படியெல்லாம் சொல்றாரு. அது எப்படி ஆகும்னு இந்த அம்மா கேட்கிறாங்க. அதெல்லாம் ஆகும். ஏன்னா எலிசபெத்தை குறிச்சு அங்க ஒரு முதிர் வயதான ஒரு அம்மா கூட குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சரி அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் அதிகபட்சம் ஆயிடுது? அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம். சரிங்களா? 1 மணி நேரம் எடுத்துப்போம். இந்த 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும்ட்டாங்க. ஆனா நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு எத்தனை கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு? கிட்டத்தட்ட 53-60 கிளாஸ் எடுத்தாலும் நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போகலாமா வேண்டாமா, நெக்ஸ்ட் கன்வென்ஷன்ல பாத்துக்கலாமா, என்ன ஒரு இழுத்தடிப்பு அடிக்கிறோம். ஆனா இந்த அம்மாவை நீங்க பாருங்க, ஒரு 1/2 hour அதிகபட்சம் 1 hourல தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டாங்க. அப்படியே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ட்டாங்க. இது ஏதோ சாதாரண அர்ப்பணிப்பு இல்லைங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது.
அப்படி இல்ல. நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுது இல்லைங்க. உன்னை இனிமே எல்லாரும் கேவலமா பேச போறாங்க, உன்னை தப்பா பேச போறாங்க, உன்னை எல்லாருமே புறக்கணிக்க போறாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம சொல்லுவோமா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஆமா ஆமா ஆமா, ஆண்டவரோட வார்த்தையின்படியே ஆகட்டும் அப்படிம்போம். சரிங்களா? ஆனா இனி நீ தொலைஞ்ச, உன்னை எல்லாரும் கேவலப்படுத்த போறாங்க பாரு அப்படின்னா, அதுக்கு எதுக்கு நான் இந்த சத்தியத்துக்குள்ள வரணும்? அதுக்கு தான் நான் அங்கேயே இருந்திருப்பனே அப்படின்றோம். இல்லைங்களா? இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஆனா அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு அவமானங்களும் புறக்கணிப்புகளும் கேலி பேச்சுகளும் தான் அடங்க போகுது. அது ஆனாலும் பரவாயில்ல, என்னை யாரு என்ன பேசிட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எதை அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறேங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அவங்க வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சில வியாதிகள், ஒரு சில பலகீனங்கள், ஒரு சில புறக்கணிப்புகள் வரும்போது, நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும்னா நாம அந்த மாதிரியா பார். முதல் காரியம், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருங்கிற சாட்சியை வாங்கிட்டோம்னா நாம இன்னைக்கு அந்த சபை வாய்ப்புக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து, ஆண்டவரின் நிமித்தம் எனக்கு என்ன நிந்தனைகள் பழி சொற்கள் வந்துட்டாலும் பரவாயில்ல, நான் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டோம்னா நாம அந்த மரியாதை வைப்பார். இல்ல, என்னை பத்தி எப்படி அப்படி பேசலாம், அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. நாம இன்னும் சரிவர நம்மள அர்ப்பணிக்கல. அதான் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளை இன்னும் வெறுக்கவே ஆரம்பிக்கலாம். அப்ப அந்த பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2வது குணலட்சணம் மரியாதை கிட்ட நம்ம பாக்குறோம். 3வது குணலட்சணம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விசுவாசம். பாருங்க, இங்க மரியாதை தன்னை அர்ப்பணிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் வளர்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நல்ல கவனிங்க இந்த வசன பகுதியை. லூக்கா 1ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிள் இருந்தா நீங்க எடுத்துக்கிறது கூட ரொம்ப வசதியா இருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இப்ப தேவதூதன் வந்து சொல்லிட்டாரு, மரியாள் நீங்க கர்ப்பவதி ஆக போறீங்கன்னு. இந்த அம்மாவால அதை நம்பவே முடியல. அது எப்படிங்க சாத்தியம்? முடியாது, நான் புருஷனை அறியேனே அப்படிங்கிறாங்க. ஆனா பாருங்க, அதுலயே 38வது வசனம் என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க என்ன ஒரு வித்தியாசம். 34வது வசனத்துல அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டவங்க, 38வது வசனத்துல நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படி நடந்துருச்சு? மரியாள் சந்தேகப்பட்ட மாதிரி கேட்டவங்க சடால்னு உடனே ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன காரணம்? இடையில ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்துச்சு? இதுக்குதான் பைபிள்ல நான் பார்க்க சொன்னேன். வசனம் நீங்க வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 35ல இருந்து வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவியின் உட்பேர் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும். எப்படி நான் கன்னிகை கர்ப்பவதி ஆவேன்? அது பரிசுத்த ஆவியினால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு இந்த மரியாள் விசுவாசிக்கிறதுக்கு. என்ன அந்த முக்கியமான காரியம்? உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இப்பதான் மரியாள் ஓகே அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, மரியாளுக்குள்ள இந்த விசுவாசம் வர்றதுக்கு தேவன் என்ன தெரியுங்களா தேவதூதன் மூலமா பண்ணாரு? இன்னொரு நபரை சுட்டி காமிக்கிறார். மரியாள் அப்படியெல்லாம் சந்தேகப்படாத, கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆவான்னு தானே யோசிக்கிற. அங்க இனி பிள்ளையே பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அந்த அம்மா இப்ப என்ன ஆயிருக்கிறாங்க? கர்ப்பவதி ஆயிருக்காங்க. அவங்க உனக்கு தெரியாத ஆளெல்லாம் கிடையாது, உங்க சொந்தக்கார அம்மா தான், சொந்தக்கார பாட்டின்னு வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு 16 வயசு தானே.
உங்க பாட்டி ஒருத்தர் சொந்தக்கார பாட்டி ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க இப்ப கர்ப்பவதி ஆயிருக்கிறாங்க. அவங்க கர்ப்பவதி ஆக முடியும்னா கன்னியையும் என்ன பண்ண முடியும்? கர்ப்பவதி ஆக முடியும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா எங்க சொந்தக்கார பாட்டி கர்ப்பமா இருக்காங்களா? அப்போ ஓகே, நான் கூட என்ன பண்றேன், தேவனுடைய வார்த்தை எண்ணில் நிறைவேறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மரியாதை என்ன தெரியுங்களா பண்ணாங்க? பேசாம இருக்கலைங்க. உடனே கிளம்பி என்ன தெரியுங்களா பண்ணாங்க? போய் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. எங்க இருந்து எங்க போனாங்க? ம்? சொல்லுங்க. எங்க இருந்து எங்க போயிருப்பாங்க? நாசரேத்துல இருந்து கிளம்பி யூதேயாவுல இருக்கிற ஒரு மலைநாட்டுக்கு வந்து சேர்றாங்க. எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3வது மேப்ல நீங்க எடுத்தீங்கன்னா பாருங்க, 3வது மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் நாசரேத் இருக்கா, இந்த இடத்துல பாருங்க. அதாவது கலிலேயான்னு பெரிய இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே கொரோசின், கப்பர்நகும், அப்புறம் கானா, சிபேரியா, நாசரேத் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த அம்மா கிளம்பி இப்படி நேரம் வர முடியாது. இந்த யோர்தான் வழியில தான் வரணும். ஏன் யோர்தான் வழியில வரணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? நடுவுல சமாரியா இருக்கு. அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள யூதர்கள் போக மாட்டாங்க. அதனால யோர்தான் வழியில வந்து கீழே இருக்கிற யூதேயா நாட்டுக்கு இந்த அம்மா வந்து சேர்றாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மரியாள் இந்த தேவதூதன் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல, உடனே எலிசபெத்தை பாக்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப எலிசபெத்து கிட்ட வந்த உடனே, ஏன்னா இவங்க மரியாளினுடைய அப்பா அம்மாவே மரியாளை எந்த அளவுக்கு நம்பி இருப்பாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு வயசு பொண்ணு நான் கர்ப்பவதி ஆயிட்டேன், தேவன் வந்து சொல்லிட்டாரு, தேவதூதன் சொல்லிட்டாருன்னு சொன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரம் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நேரா கிளம்பி எலிசபெத்தை பார்க்க போறாங்க. எலிசபெத்து கிட்ட போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 1:39 இருந்து வசனம் வாசிக்க முடியுமா? லூக்கா 1:39 முதல். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துண்டித்து. பாருங்க, இப்ப எலிசபெத்து மரியாளை நம்புறதுக்கு அங்க ஒரு காரியம் நடக்குது. மரியாள் துதிச்ச வாழ்த்தின உடனே இந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு? துள்றாரு. அப்போ வந்திருக்கிற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிதான் எலிசபெத் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மரியாளை பார்த்து, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது. அது வாசிருங்க சார். எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பாருங்க, இது வந்து ஒரு கன்னி கர்ப்பவதி ஆயிருக்கிறது வந்து ஒரு எல்லாராலையும் ஒரு அவமானப்படுற மாதிரி ஒரு காரியம். ஆனா இங்க எலிசபெத்து கிட்ட வந்தோன்னு இந்த அம்மா பூஸ்ட் ஆகுறாங்க. ஏன்னா என் ஆண்டவருடைய தகை வந்திருக்கீங்கன்னு எலிசபெத் சொல்றாங்க. அவ்வளவு வயசானவங்க. இவங்க இவங்க வாழ்த்துறத பார்த்து அந்த குழந்தை வேற சொல்லுது. ஒரு ஐக்கியம், ஒரு பிணைப்பு ரெண்டு பேத்துக்குள்ளே உண்டாகுது பாருங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இங்க நம்ம பாக்குறோம். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா லூக்கா 1:28 வசனம் வாசி. லூக்கா 1:28. லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இது தூதன் மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு. இதே வார்த்தையை பாருங்க அங்க எலிசபெத் சொல்றாங்க. லூக்கா 1:42. லூக்கா 1:42. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாத்தீங்களா? அதே வார்த்தையை சொல்லும் போது மரியாளினுடைய விசுவாசம் இப்போ வளருது. மரியாள் சோர்ந்து போகல. ஒரு சமயம் அவங்க அங்க நாசரத்திலேயே இருந்திருந்தாங்கன்னு வைங்களே, இந்த அம்மா கர்ப்பம் தெரிச்சதுக்கு பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது இவங்க சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எலிசபெத்தை போய் சந்திச்சதுனால இவங்களும் உற்சாகம் ஆயிட்டாங்க, எலிசபெத்தும் உற்சாகம் ஆயிட்டாங்க. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி கிடைச்சிச்சோ அது இப்ப எலிசபெத் மூலமாவும் கிடைக்குது. இப்ப 45 வருஷங்க. விசுவாசித்தவனை பாக்கியவதி,
கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். நீ பாக்கியவதி, நீ இத விசுவாசிச்சீனா நீயும் கூட பாக்கியவதின்னு சொல்லி மரியாள் அங்க என்ன பண்றாங்கன்னா உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது மூலமா மரியாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாம தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவதூதன் வந்தது எல்லாமே நம்மளுடைய விசுவாச வளர்ச்சிக்காக. இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா நல்ல ஒரு உறுதித்தன்மைக்குள்ள அங்க போயிட்டாங்க. அப்ப இதுல நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சகோதர ஐக்கியம். நாமளும் கூட இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நாமளும் எல்லாரும் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நாம எல்லாரும் கர்ப்பம் தரிச்சிருக்கிறோம். அதுக்குதான் உள்ளான மனுஷன் புதிய மனுஷன் புதிய சிருஷ்டி அப்படின்லாம் சொல்றோம். இப்ப இந்த கரு நல்ல முறையில வளரணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதர ஐக்கியம் நமக்கு முக்கியம். நம்ம வேதத்தை ஒரு வகையில தியானிச்சுட்டு வந்திருப்போம். இங்க அதே வார்த்தையை தேவன் சகோதரர்கள் மூலமா நம்ம கூட பேசுவார். அப்ப நான் அந்த வார்த்தை நமக்கு என்ன தெரியுங்களாகும் உறுதிப்படும். பரவாயில்ல, நான் படிச்ச மாதிரி நான் யோசிச்ச மாதிரியே பிரதர் என்கிட்ட பேசுறாரு. ஒரு சமயம் நம்ம ஒரு சில தவறுகளுக்குள்ள போயிடுப்போம். சகோதரர்கள் மூலமா தேவன் அதை உணர்த்துவார். அதானே பிரதர் அதை கரெக்டா சொல்றாரு, அப்ப நான் தான் சரியாயிக்கணும். இது எனக்காகவே தேவன் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ற ஒரு கடினமான வார்த்தை. இத கடினமான வார்த்தையா நான் எடுத்துக்காம நான் என்னை சரி பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வளர்றதுக்கு தேவன் சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர்கள் மூலமா நம்மளுடைய விசுவாசத்தை வளர செய்யறார். அப்படி செய்யணும்னா மரியாள் எப்படி கிளம்பி போனாங்களோ அதே மாதிரி நம்ம சபை கூடுகைக்கு என்ன பண்ணணும்? எல்லாருக்குமா அப்படியே பேசிட்டு இருந்தீங்களா பிரதர், அதனால நாங்களும் அப்படியே என்ன ஆயிட்டோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. நம்மளும் கூட சபை ஐக்கியத்துல அதிகமாய் கலந்து கொண்டு போதுதான் தேவன் நம்மளோட இடைப்பட முடியும், தேவன் நம்மளோட பேச முடியும். அடுத்து நம்மளும் சகோதர ஐக்கியத்துக்குள்ள வளர முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நாம விசுவாசத்துல வளர்றதுக்கு தேவன் சத்தியம் கொடுத்திருக்கிறார். நம்ம குணலட்சணங்கள்ல வளர்றதுக்கு சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்மளை புகழ்ந்துகிட்டே இருந்தா சீக்கிரம் சாத்தானா போயிடுவோம். நம்மளை பலவிதமான இன்னல்களுக்குள்ளேயும் வசை சொல்லுகளுக்குள்ளேயும் போய்கிட்டே இருந்தா தான் நாம கிறிஸ்துவா மாற முடியும். ஆனா நம்ம மாம்சம் எதை விரும்பாது? மற்றவங்க நம்மளை கேவலமா பேசுறதையோ புறக்கணிக்கிறதையோ விரும்பாது. ஆனா தேவன் நம்ம வளர்றதுக்கு இத ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இத நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ரொம்ப காய்ச்சல், இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் அவர் எடுத்த உடனே நிறைய பேருக்கு இன்ஜெக்ஷன் அலர்ஜி. உங்கள எத்தனை பேருக்குங்க? ஆனா எதுக்கு அந்த இது பயம்? அந்த ஊசி குத்துனா என்ன ஆகும்? வலிக்கும். ஆனா அந்த ஊசிக்கு பின்னாடிதான் நம்மளை சுகமாக்கக்கூடிய மருந்து இருக்கு. இந்த ஊசிய வாங்கலைன்னா பின்னாடி இருக்கிற மருந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அப்ப இது போன்ற ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க மரியாளுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்றதுக்கு தேவன் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது எலிசபெத். எத்தனை நாள் எலிசபெத்தோட மரியாள் இருந்தாங்க? பரவாயில்ல, எல்லாம் நல்லா சத்தியத்துல ஊறி இருக்கு. 3 மாசம் இருக்கிறாங்க, நல்லா பலப்பட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் ஊருக்கு வராங்க. இப்ப மரியாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விசுவாச வளர்ச்சி வந்து. சரி, இப்ப எலிசபெத்து கிட்ட இருக்கும் போதே மரியாளுக்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான குணலட்சணம் வெளிப்படுது. அதுதான் 4வது குணலட்சணம், தாழ்மை. இந்த அம்மா கிட்ட தேவன் இந்த அம்மாவை இயேசு கிறிஸ்துவ இந்த அம்மா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி தேவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முக்கியமான ஒரு குணம் இந்த அம்மா கிட்ட இருந்தது. என்ன தெரியுங்களா? தாழ்மை. எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, பாருங்க, தேவகுமாரனையே பெற்று எடுத்திருக்கிறாங்க. வேதத்துல எந்த ஒரு இடத்துலயாவது நான் யார் தெரியுமா, என் பையன் யார் தெரியுமா, பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது வசனம் இருக்குங்களா? இல்ல எங்கேயாவது போயிட்டு உயிர் தெழுந்துட்டார்ல ஃபர்ஸ்ட் பிரசங்க யார் தான் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன், நான் தான் இயேசு கிறிஸ்துவோடைய அம்மா, எல்லாரும் கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிட்டாங்களா? எல்லா இடத்துலயும் ஒரு 3வது நபரா மூளையில தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அப்படின்னு சொல்லி இவங்க தன்னை பெருமை பாராட்டிக்கவே இல்லை. இது இவங்களுக்குள்ள இருந்துட்ட தாழ்மை.
இந்த தாழ்மையை பாருங்க, அவங்க அந்த துதியிலேயே சொல்றாங்க. லூக்கா 1 46 56 வரைக்கும் நம்ம படிக்கணும். ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம படிச்சிடலாம். 50வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்ல கவனிங்க. இந்த துதியை நீங்க சும்மா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்த்து இது பெருசா உங்களுக்கு புரியாது. என்னமோ பாடினாங்க இந்த அம்மா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. 51. தம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இப்ப இந்த துதியோட சாராம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அம்மா கன்னிகையா இருந்தவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இப்ப இவங்க என்னன்னு துதிச்சா சரியா இருக்கும்? ஆண்டவரே, இந்த திருப்பூர்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை, அதாவது நாசரேத்துன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்களே. எவ்வளவோ கன்னி பெண்கள் இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்படி சொன்னாதானே அது அது ஒரு கரெக்டா மேட்ச் ஆகும். ஆனா இவங்க துதிக்கிறதுக்கும் இவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இவங்க பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவங்களுக்கு எப்படி இருக்கான்? தலைமுறை தலைமுறை வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த அம்மாவை யாரோ என்னமோ நல்லா உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தின மாதிரி தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை என்ன பண்ணாரு? அப்படி ஏதாவது இங்க நடந்துச்சா? இந்த அம்மாவை கர்ப்பவதி ஆனதுக்கும் இருதய சிந்தையில அகந்த உள்ளவங்க எங்கேயாவது சிதறடிக்கப்பட்டது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாருங்க, நமக்கு புரியுறது இல்ல. அடுத்த வசனம் பாருங்க, 52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அதுக்கு சம்பந்தமே இல்லையா? பலவான்களை எங்க இருந்தாங்க? ஆசனத்துல இருந்தாங்களாம். அவங்களை கீழே தள்ளிட்டு தாழ்மையானவங்களை உயர்த்தினாராம். பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே, இது எல்லாமே மரியாள் உள்ளுக்குள்ள இருந்து தேவனை துதிச்ச துதி. என்ன அப்படி துதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்துலதான் வரணும். அதுல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சந்ததியில வரணும். அடுத்து மத்தேயுல நம்ம 1 வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் சந்ததியில அடுத்து யாருடைய சந்ததியில வரணும்? தாவீது சந்ததியில தான் வரணும். அப்ப தாவீதுக்கு அடுத்து யாருடைய சந்ததியில வரணும்? அவரு தாவீதுக்கு அடுத்து அவருடைய பையன் யாருங்க? சாலமோன் சந்ததியில வரணும். சாலமோன் அவங்க மகன் இந்த சந்ததியில தான் யார் வரணும்? இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பிறந்தாரான்னு பார்த்தா யாருதான் பிறந்தா அந்த சந்ததியில? யோசேப்பு தான் பிறந்தாரு. நல்லா கவனிச்சோமா? நீ ஆரம்பத்துல நம்ம வம்ச வரலாறு சொன்னோம். யோசேப்பு இவருடைய வளர்ப்பு தகப்பன் தான் பிறந்தாரு ஒழிய அந்த சந்ததியில யாரு வரல? இயேசு கிறிஸ்து வரல. சரிங்களா? இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில வந்துட்டாருன்னா அதே தாவீதின் சந்ததியில தான் வந்தாரு. தாவீதினுடைய மகன்கள்ல சாலமோன் மட்டும் இல்ல, நிறைய மகன்கள், கிட்டத்தட்ட 10 பேருன்னு நினைக்கிறேன், நிறைய மகன்கள் இருந்தாங்க. அதுல இன்னொரு மகன் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருங்க? நாத்தான். இந்த நாத்தானுடைய சந்ததியில வந்ததுதான் மரியாள். இந்த மரியாளினுடைய வயிற்றுலதான் இயேசு கிறிஸ்து வர்றார். இதத்தான் இங்க மரியாள் என்ன பண்றாங்கன்னா, என்னன்னா உங்களுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையா இருக்கு. நீங்க தாவீத மட்டும் பார்க்கல, சாலமோனை பாத்தீங்க, அவங்க மகனை பாத்தீங்க. அதுல இந்த சந்ததி இயேசு கிறிஸ்து வரணுமான்னு நீங்க பாத்தீங்க. அதுல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, தாவீது என்னமோ தேவனுக்கு பிரியமா தான் நடந்தாரு. ஆனா சாலமோன் என்ன ஆயிட்டாரு? விழுந்து போயிட்டாரு. அடுத்து ரெகோபெயாம், அவரும் தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்கிறாரு. ஒரு சில ராஜாக்களை தவிர மீதி எல்லாருமே தேவனுக்கு பிரியம் இல்லாம போயிட்டாங்க, பெருமைக்குள்ள போயிட்டாங்க. அதனால தேவன் பார்த்தாரு, தாவீது சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இந்த சாலமோன் இந்த ராஜாக்களினுடைய சந்ததியில வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒருத்தரும் ஒழுங்கா இல்ல, அதனால இந்த சந்ததியவே நான் என்ன பண்றேன்? புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாசிங்க எசேக்கியேல் 21:25-27 வரைக்கும். எசேக்கியேல் 21:25 முதல், இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் என்ன சொன்னா, நானும் பார்த்தேன், ஒரு ராஜாவும் உருப்படுற மாதிரி தெரியல, நீங்க ரொம்ப மோசமா போயிட்டீங்க, இதுதான் கடைசி, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அக்கிரமத்துக்கு முடிவு வந்தாச்சு. இனி இந்த ராஜாங்கம் சாலமோனுடைய அந்த வம்சத்துல வரிசையில இருக்காது, உன் பாகையை நீ கலட்டு,
கிரீடத்தை எடுத்து போடு, அந்த ராஜ பதவியை எடுத்து போட்டு அது இனி முன்போல் இராது. இந்த வம்சத்துல இனி அது வராது. தாழ்ந்தவனை உயர்த்தி ஆ, அவனை தாழ்த்து. இத நல்லா கவனிக்கணும். இதுல நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா பெருமைக்குள்ள போயிட்டீங்க. இந்த தாவீதின் வம்சத்திலே இன்னொரு மகனை நான் பாக்குறேன், நாத்தான். அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு வேதத்துல இருக்குங்க. சாலமோன் என்னெல்லாம் பண்ணாருன்னு நம்ம படிப்போம். ரெகோபெயாம் என்னெல்லாம் பண்ணாருன்னு படிப்போம். நாத்தான் என்ன பண்ணாருன்னு வேதத்துல சொல்லியிருக்கு? ஒண்ணுமே சொல்லல. அட்ரஸே இல்ல. திரை மறைவுல இருந்திருக்கிறாரு. அவர்தான் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கிறாரு. ஆனா முன்னாடி நின்னு எல்லாம் பண்ணினவர் என்ன ஆகலாங்க? தேவனால தெரிந்து கொள்ளப்படல. மறைமுகமா இருந்த நாத்தான சொல்றாரு, இந்த உயர்ந்தவனை நான் என்ன பண்ண போறேன்? தாழ்த்த போறேன். தாழ்மையில இருக்கிறாங்க அந்த நாத்தானுடைய சந்ததி, அதுல நான் மேசியாவை தெரிஞ்சுக்க போறேங்கிறதான் இங்க சிதேக்கியாவினுடைய காலத்துல சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க அத. உயர்ந்தவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அவ்வளவுதானா? 27 வாசிச்சா? அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதை உரிமைக்காரனவர் அந்த சந்ததியில தான் நான் கொடுப்பேங்கிறாங்க. அதத்தான் இங்க சொல்றாரு. மரியாள் அந்த இரக்கம் எப்படி இருக்காமா? தலைமுறை தலைமுறையா தேவன் பார்த்திருக்கிறார். அடுத்து இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவங்களை என்ன பண்ணிட்டாரு? சிதறடிச்சிட்டாரு. பலவான்கள் சாலமோன், ரெகோபெயாம், அபியாம், ஆசா, இப்படி எல்லாம் அந்த பலவான்கள் இருந்தாங்களே, அவங்கள ஆசனங்கள்ல இருந்து தள்ளிட்டு நாத்தானுடைய சந்ததியில இருந்து தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்ணிட்டாரு? உயர்த்திட்டாரு. எரேமியா 23:5-6. எரேமியா 23:5 முதல், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள சிலையை எழுப்ப பண்ணுவேன். இந்த சாலமோன் வம்சம் செட் ஆகாது, நீதி உள்ள வேறொரு கிளைய நான் என்ன பண்ண போறேன்னா எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து அதுல ராஜா வருவார். அவர் தான் மேசியா. ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அந்த பிரிய சகோதர சகோதரிகளே, அப்ப மரியாள் கர்ப்பவதி ஆனதுக்கு அவங்கள தேவன் இந்த பூமியில தன்னுடைய குமாரனை பெற்றெடுக்கக்கூடிய தாயா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முக்கியமான குணலட்சணம் தாழ்மை. இன்னைக்கு நமக்குள்ள இயேசு கிறிஸ்து உருவாகி வளரணும்னா, அந்த கர்ப்பம் தரிக்கப்பட்டு நம்ம வளரணும்னா, நாம அந்த மரியாள் வகுப்பாரா இருக்கணும்னா, நமக்குள்ளயும் இருக்க வேண்டியது தாழ்மை. அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருப்பாரு. நம்ம பெருமைக்குள்ள போனோம்னா வேற ஒருத்தர் வளர ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வருகிற சோதனைகள் எல்லாம் எதுக்குன்னா, ஒண்ணு நம்ம தாழ்மைக்குள்ள போறதுக்காக தேவன் அதை அனுமதிப்பா, அதை ஆசீர்வாதமா தருவாரு. இல்லைன்னா நம்ம பெருமைக்குள்ள போறதுக்காக தேவன் அதை அனுமதிப்பாரு. எந்த கனிய புசிக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கே ஒழிய தேவன் அனுமதிப்பார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். தேவ சாட்சி, அர்ப்பணிப்பு, விசுவாசம், தாழ்மை, இதெல்லாம் கிறிஸ்து உருவாகிறதுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களா அங்க இருந்தாங்க. 5வது நீங்க பாத்தீங்கன்னா தேவ நம்பிக்கை. என்னது அந்த தேவ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 மாசம் கழிச்சு அம்மா மலை நாட்டுல இருந்து மறுபடியும் நாசரேத்துக்கு வராங்க. யோசேப்புக்கு செய்தி வருது, மரியாள் என்ன ஆயிட்டாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. என்னடா 3 மாசம் அந்த அம்மா அங்க போயிட்டு வந்துச்சு, இப்ப கர்ப்பவதி ஆயிடுச்சு, எதுக்கு பிரச்சனை? நம்ம எதுக்கு மத்த ஊர்லாம் கூட்டி நியாயப்பிரமாணத்தின்படி பாருங்க, இந்த பொண்ணு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆயிடுச்சு, கல்லடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுக்கு நம்ம அந்த வம்பு தும்புக்கெல்லாம் எதுக்கு போவானே, நம்ம வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா என்ன பண்ணிடுவோம், நம்ம எதுக்கு உண்டு நம்ம பாடுன்னு தள்ளி விட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஆயிக்குவோம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஒரு சமயம் இவர் மனசுல நினைச்சப்பே தேவதூதன் வந்துட்டாரான்னு நமக்கு தெரியல, தேவன் நினைச்சிட்டாரான்னு. ஒரு சமயம் மரியாளுக்கு இந்த செய்தி போயிருந்துச்சுன்னா, மரியாள் வந்து, ஐயோ என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க யோசேப், தேவதூதன் வந்து சொன்னாரு, அப்படித்தான் இப்படி ஆச்சு, வேணா எலிசபெத் ஆண்டிய கூட போய் கேட்டு பாருங்க அப்படின்லாம் இவங்க போய் சொல்லி இருந்தாங்கன்னா யோசேப்பு நம்பி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
நம்பி இருக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், இது தேவன் அனுமதிச்சிருக்காரு, இவங்க அமைதியா இருந்தாங்களா, தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, தேவ தூதனை அனுப்பிச்சார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1:19-20. மத்திய 1 முதல் அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மரியாள் சும்மா இருந்தாங்க, தேவதூதன் போய் யோசேப்பை என்ன பண்ணாருன்னா பேசி அங்க சமாதானப்படுத்துறார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பிரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மேல கூட அநேக குற்றச்சாட்டுகள் வரும். அதை நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம், நினைச்சிருக்கவே மாட்டோம். கடுகை என்ன வாக்கிடுவாங்க, காக்கா வாக்கிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே, கடுவை காக்கா வைக்கிறது தெரியல, அந்த இது தெரியாது இல்லைங்களா. ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, எங்க ஊர் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எங்க ஊருக்கு வந்தாதான் பஸ் ஏறி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு வரும். என்ன வரும், வாந்தி வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டம், மேடு மலை ஏறி இறங்குனீங்கனாலே வாமிட்டு வரும் மேக்சிமம். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க இருந்து ஊட்டி வந்துட்டாரு வச்சுப்போம். ஊட்டியில வந்து பஸ் இறங்குறாரு, மேட்டுப்பாளையத்துல சாப்பிட்ட அந்த பொங்கல்ல இருந்துருச்சு ஒரு கடுகு, அது ஜீரணம் ஆகல. இவர் வாமிட்டு எடுக்கிறாரு, அந்த கடுகு வந்து என்னவாயிடுச்சு, அந்த வாமிட்டோட விழுந்துருச்சு. அதை ஒருத்தர் பார்த்துட்டு, பிரதர் வாமிட்டு எடுத்தாரு, அதுல ஒரு கடுகு இருந்துருச்சு அப்படின்ட்டாரு. அதை ஒருத்தர் கேட்டுட்டு, அவர் வாமிட்டு எடுத்தாராம், கருப்பா என்னமோ இருந்துச்சான். சரிங்களா. அதை ஒருத்தர் கேட்டுட்டு, அவர் வாமிட்டு எடுத்தாரா, ஏதோ கருப்பா பெருசா இருந்துச்சு. இன்னொருத்தர் கேட்டுட்டு, அவர் வாமிட்டு எடுத்தாராம், காக்கா அப்படின்ட்டார். இதுதான் கடுக காக்கா வாக்குறது. சரிங்களா. சின்னூண்ட கடுகு என்ன ஆயிடுச்சு, இப்ப காக்கா ஆயிடுச்சு. நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கடுகு மாதிரி என்ன பண்ணிருப்போம், நாங்களாம் காக்கா மாதிரி தான் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா. சரி, கடுகு மாதிரி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருவோம், அதை ஊதி ஊதி என்ன ஆக்கிடுவாங்க தெரியுங்களா, காக்கா ஆக்கிடுவாங்க. அந்த பிரிய சகோதர சகோதரிகளே, அது போல வரும்போது நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், தேவனுடைய பார்வையில இது எல்லாமே இருக்கும். தேவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார். ஒரு சமயம் அவருக்கு சித்தமா இருந்தா அவருடைய தூதனை அனுப்பிச்சு என்ன பண்ணுவார், அதை புரிய வைப்பார். ஒரு சமயம் அதை புரிய வைக்காம போனா கூட நான் என்ன ஆக மாட்டேன், நான் அதுக்காக போராட மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன்னு சொல்லி தேவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நாம அந்த மரியாதை வகுப்பார். இல்ல பிரதர் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இல்ல சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழப்ப ஆரம்பிச்சோம்னா தேவன் அமைதியா இருந்துக்குவாரு. நம்ம தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாடம் கேட்டோமே, என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும். அது வேற யுத்தம், இது மாம்ச பிரகாரமா சொல்றேன். நாம யுத்தம் பண்ணணும்னா தேவன் வசனம் சொல்லுங்க, சும்மா இருப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அதுதான், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் யுத்தம் பண்ணுவீர்கள், நான் சும்மா இருக்கேன். புரிஞ்சுங்களா. இதுதான் தேவனுடைய அணுகுமுறை. அப்ப இங்க மரியாள் அமைதியா இருந்தாங்க, தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். யோசேப்பு மரியாளை சேர்த்துக்க ஐயப்படாத, ஏன்னா மரியாளுக்குள்ள பிறகு தேவனால் உண்டானது அப்படின்னு சொல்லும் போது இப்ப யோசேப்பு நம்புவார். இதை விட்டுட்டு மரியாள் போய் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா மரியாளினுடைய கர்ப்பத்தின் கனியே கெட்டு போறதுக்கு, அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். அதனாலதான் தேவன் பார்த்தா, என்னுடைய குமாரனை இவங்களுக்கு கொடுக்கணும்னா எல்லா வகையிலும் இவங்க செலக்டடா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, அந்த 16 வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சில சோதனைகளை மரியாளுக்கு அனுபவிச்சு பார்த்திருப்பாரு. மரியாள் அமைதியா இருந்தா, எந்த அம்மாவுக்கு என் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தோம்னா ஓகே, அது வளரும், மற்றவங்களுக்கு கொடுத்தா வளராதுங்கிறதுனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னா அப்படிப்பட்டதான வாய்ப்பை அங்க கொடுத்தார். அப்ப அங்கு பெரிய சகோதர சகோதரிகளே, நம்மேல குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் போது நாம அதை நிரூபிக்க பிரயாசம் எடுக்காம அமைதியா இருக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி அமைதியா இருந்தோம்னா, அவ்வளவு சீக்கிரமெல்லாம் முடியாது, பேசுறதா நானு
சரிங்களா? ஆனா அநேக நேரங்கள்ல என்னதான் ஆகுது, கொந்து அழிக்குது. அப்ப இதைத்தான் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, அமைதியாக வேண்டியதா இருக்குது. ஆனா அப்படி அமைதியா இருந்துட்டோம்னா நாம அந்த மரியாள் வகுப்பார் 5 பார்த்துட்டோம் போதுங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. உங்களுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாமா இல்ல போதுங்களா? பார்க்கலாம். சரி, சந்தோஷம். இப்ப அடுத்த 6வது நம்ம பார்க்கிறோம், சுய பரிசோதனை. இந்த மரியாதை கிட்ட நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா? சுய பரிசோதனை. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அடுத்து 33 வயசு வரைக்கும் மரியாள் தான் அதிகமா இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்க. ரொம்ப அதிகமா இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்க. இத சுவிசேஷகர்கள்ல யார் அதிகமா எழுதியிருக்கா மரியாளை பத்தி? மரியாள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இவங்களை பத்தி மத்தேயு அதிகம் எழுதியிருக்கிறாரா, மார்க் அதிகம் எழுதியிருக்கிறாரா, லூக்கா அதிகமா எழுதியிருக்கிறாரா, யோவான் அதிகமா எழுதியிருக்கிறாரா? லூக்கா தான் அதிகமா. எப்படி சொல்றோம்? அது பிரதர் 16 வயசுலன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஆரம்பிச்சு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, உயிர் தெழுந்த பின்னாடி அப்போஸ்தலர் லூக்கா எழுதும் போதும் கூட சீசர்களோட மரியாள் இருந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, எழுதி முடிக்கிறார். மரியாளை குறிச்சு அதிகமாய் வேதத்துல எழுதுனது லூக்கா தான். லூக்கா எப்படி எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்ச பின்னாடி லூக்கா அதிகமா போய் மரியாளை சந்திச்சிருக்கிறார். அம்மா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் விரிவா தான் எழுதுவேன், சும்மா அங்க இங்கெல்லாம் எழுத மாட்டேன், நல்ல விவரமா விசாரிச்சு தான் நான் எதையும் எழுதுவேன், ஏன்னா ஐ ஆம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சும்மா கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு நான் எழுத மாட்டேன், தீர விசாரிச்சு தான் எழுதுவேன். அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா அப்படி சொல்றதுக்கு? இருக்குங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகள். பாருங்க, நாங்க முழுசா நம்புற அந்த சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணாலும் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினா எல்லாரும் ஆளுக்கு பேனாவை எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எழுத ஆரம்பிச்சதுனால ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து பாத்தீங்களா, அறிந்த திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அதை ஒழுங்கா எழுதணுங்கிறது எனக்கு நலமாய் தோன்றியது. அப்படி சும்மா அவசரப்பட்டெல்லாம் அவர் எதுவும் எழுதிட மாட்டாருங்க. அவர் போய் பார்த்து விசாரிச்சு, சரிங்களா? நம்ம பாஷையில சொல்லணும்னா தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறதுக்கும் சிபிஐ விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? தமிழ்நாடு போலீஸ் எப்படி விசாரிப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு சாதகமா விசாரிப்பாங்க. சிபிஐ எப்படி விசாரிப்பாங்க? இருக்கிறத தெளிவா விசாரிப்பாங்க. அந்த மாதிரி லூக்கா எடுத்ததையெல்லாம் கேட்டதையெல்லாம் எழுதிட மாட்டாருங்க. தெளிவா போய் பார்த்து விசாரிச்சு தெளிவா எழுதுவார். அந்த மாதிரி லூக்கா மரியாள் கிட்ட போயிட்டு, எப்படி தேவதூதன் வந்தார் அதையப்பா லூக்கா கேட்கிற, நான் ஒரு 16 வயசு இருக்கும், வீட்டுல அப்படியே கோதுமையே புடைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு உதாரணத்துக்கு. திடீர்னு பார்த்தா அங்க வந்து நின்னுட்டாரு தேவதூதன், பயந்துட்டேன், உடனே பயப்படாத மரியாள் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்? சுய பரிசோதனை. சரிங்களா? இப்ப லூக்கா தான் எழுதுறாரு. பாத்தீங்கன்னா மரியாளை குறிச்சு அதிகமா எழுதி இருக்கிறாரு. அப்படி எழுதும் போது மரியாள் மனசுல என்ன நினைச்சாங்கிறத எழுதுறாரு. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு தெரியும்? அப்ப மரியாள் சொல்ல போய் தானே எழுதணும். இப்ப மரியாள் சொன்ன ஒரு விஷயத்தை எழுதுறாரு பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். இத மரியாள் சொல்லி இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் உடனே மறந்துடலாம் மாட்டேன். போன வாரம் என்ன சப்ஜெக்ட் கேட்டோம்? நம்ம மரியாள் வகுப்பா. பிரதர் கேட்டார், போன தடவை நான் வந்தப்ப என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன்னு சொல்லி. நான் போன தடவை வந்தப்ப என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன் நான் இருக்கா? போன தடவை வந்தேன். ஓ, பிரதர் சொல்லிட்டாரு, போன தடவை நீங்க வந்தீங்களா அப்படின்னு யாரும் நினைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மறந்துடுவோம். சரிங்களா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் தேவனுடைய வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் கேட்கும்போது முதல் சப்ஜெக்ட் என்ன பண்ண மாட்டாங்க. மரியாள்
மறக்க மாட்டாங்க. இருதயத்துல வச்சு அப்படியே சிந்தனை பண்ணுவாங்களாம். ஏன் தேவன் இதை கொடுத்தாரு, ஏன் தேவன் இதை சொன்னாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை பண்ணுவாங்களாம். சரிங்களா? இந்த சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா சிமியோன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த வசனம் எல்லாம் பின்னாடி நீங்க வாசிச்சுக்கங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 இருந்து இருக்கு. வாசிப்பீங்க? சரி, வாசிக்கங்க. சரிங்களா? 21:35 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சம்பவம் இருக்கு. இதுல நீங்க விசேஷமா பாத்தீங்கன்னா சிமியோன் வந்து என்ன பண்ணுவார்னா, மரியாள ஆசீர்வதிச்சு பேசுவார். அது வசனம் நீங்க வேணா ஒண்ணு வாசிங்க. லூக்கா 2:28 இருந்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு இப்ப நீங்க அந்த இது கற்பனைக்கு போயிடுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நாசரேத்துல இல்ல, எருசலேம் தேவாலயத்துல இருக்கிறோம். குழந்தைய தூக்கிக்கிட்டு மரியாளும் யோசேப்பும் அங்க வர்றாங்க. அங்க ஒரு வெள்ளை தாடி வச்ச ஒரு பெரிய, இப்படி நீங்க பைபிள் படிச்சா தாங்க புரியும். சும்மா ஏதோ ஒரு எழுத்து அப்படின்ட்டு வீட்டுக்காரரை நினைச்சுக்கிட்டோ வேலையை நினைச்சுக்கிட்டோ பைபிள் படிச்சோன்னு வைங்களேன், ஒண்ணுமே புரியாது. பைபிள் படிக்கும்போது அந்த பைபிளுக்குள்ள நம்ம போயிடணும். நம்மளும் ஒரு நபரா எடுத்து அந்த இடத்துல இருந்து படிச்சோம்னா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்ப தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு வயசான ஆள் நிக்கிறாரு. போன உடனே அம்மா குழந்தைய கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. இவங்களும் குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய தூக்கி வச்சு இப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, வாசிங்க. தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். சீக்கிரம் நான் சாகிறதுக்கு நேரம் வந்துருச்சு, சமாதானமா நான் சாக போறேன். இவ்வளவு நாள் அங்க புடிச்சுக்கிட்டு இங்க புடிச்சுக்கிட்டு, ஐயோ எப்படா சாகுவேன்னு நினைச்சுக்கிட்டு மேசியாவை பார்க்காம நீ சாக மாட்டேன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அப்பா மேசியா வந்துட்டாரு, குழந்தையா நான் பார்த்துட்டேன், நான் சமாதானமா என்ன பண்ண போறேன், சாக போறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவனின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியே உயர்த்தி பேசின உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ நம்ம மகனை பத்தி இவ்வளவு வயசான ஐயா இப்படி உயர்த்தி பேசுறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, பாருங்க, ஆசீர்வதிச்சு சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்ன. சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாரு, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும். ஒரு சோதனையான காரியத்தை அங்க சொல்லிட்டாரு. உடனே மரியாள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, சந்தோஷத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. எச்சரிக்கையான வார்த்தை வரும்போது அதையும் கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? நம்மளாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்தா ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்குவோம். அதே நேரத்துல நம்மளை கண்டிக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்தா நம்ம அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. இங்க மரியாள் கிட்ட நம்ம பார்க்கிற அருமையான குணலட்சணம் சுய பரிசோதனை. அப்ப இன்னைக்கும் தேவன் நம்ம கிட்ட பேசணும்னு என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில காரியங்களை சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த வார்த்தைய வேற யாருக்கும் கொண்டு போக கூடாது. நல்ல வார்த்தை வந்தா மட்டும் வாங்க வாங்க வெல்கம் அப்படின்னு எடுத்துக்கிறது. இன்னொரு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பிரதருக்கு தான், அந்த சிஸ்டருக்கு தான், எங்க வீட்டுக்காரருக்கு தான், எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, திசைய திருப்பவே கூடாதுங்க. இதுக்கு யாருக்கிட்ட இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் தெரியுங்களா, சீசர்களுக்கிட்ட இருந்து கத்துக்கணும். இத மத்தேயு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். என்னன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அந்த மேல் வீட்டு அறையில, உங்கள 12 பேர் இருக்கீங்கப்பா, இந்த 12 பேர்த்துல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, என்ன காட்டி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீசர்கள் பாருங்க, அப்படியே பேதுரு யோவானை பார்த்து அந்த மத்தேயு தான், மத்தேயு இந்த பக்கம் பார்த்து அந்த யூதாஸ் தான் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? இயேசுக்கு இப்படி சொன்ன உடனே வசனம் வேணா வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 26, 21, 22. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து, பாருங்க நல்லா கவனிங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே, உங்கள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பீங்கன்னு சொன்ன உடனே அது யாரோ இருந்துட்டு போகட்டும் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளயும் ஒரு துக்கம் வருது. துக்கம் அடைஞ்சது மட்டும் இல்ல,
அவரை நோக்கி இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரே, நானும் நானும் என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். கவனிச்சிங்களா? இதுல பாத்தீங்கன்னா வேற யாரையும் அவங்க பார்க்கல. இது யூதாசுக்கு தான் போகுது, இது மத்தேயுக்கு தான் போகுது அப்படின்னு யோசிக்கல. அடுத்து கண்ணை சிமிட்டி ஒருத்தர் பாத்துக்கல. சரிங்களா? துக்கம் அடைகிறாங்க, தங்களை ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. நானும் பேதுரு சொல்றாரு, நானா காட்டி கொடுப்பேன். வேற யாரையும் அவர் மைண்டுக்கு கொண்டு வரல பாருங்க. உடனே யூதாசு விட்டுருவோம், அவர் கடைசியா கேட்கிறார். மத்தேயு வேற யாரையும் மைண்டுக்கு கொண்டு போகல. ஆண்டவரே, காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க, நானா காட்டி கொடுப்பேன். இதுதாங்க சுய பரிசோதனை. வேற ஒருத்தரை பார்த்தோம்னா அதுக்கு என்ன பரிசோதனை? பிற பரிசோதனை. சரிங்களா? அப்ப சுய பரிசோதனை இதுல என்ன நல்லா இருக்கணும்? பிரதர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு? சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது என்ன நல்லா இருக்கணும்? என்னத்தான் அப்படின்னு எடுக்கணும். என்னத்தான் சொல்றீங்களா ஆண்டவரே, எனக்குத்தானா இது அப்படின்னு எடுத்தோம்னா அன்புரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கும். ஏன் இவங்க அப்படி சொன்னாங்க? நானோன்னு ஏன் கேட்டாங்க? இயேசு கிறிஸ்து இவங்க கூட இருந்தார். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருந்தார்னா நாம கூட என்ன பண்ணுவோம்? எந்த வார்த்தைகள் கேட்டாலும் நான் அப்படி இருக்கேனா, ரொம்ப சுயநலம் பிடிச்சு போய் இருக்கிறேனா, ரொம்ப பெருமை பிடிச்சு போய் இருக்கிறேனா, அப்படி யோசிப்போம். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னு வைங்க, பிரதருக்கு கொடுத்தாரு பாரு இன்னைக்கு பாயிண்ட், செம பாயிண்ட், ஆண்டவரே பேசும், சிஸ்டருக்குன்னே எனக்கு கொடுத்தாரு பாரு, அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இப்படிம்போம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாரு. ஆண்டவரே அவங்களையெல்லாம் விட்டு தள்ளுங்க ஆண்டவரே, என்னமோ ஆயிட்டு போறாங்க. ஆனா நான் ஏதாவது பெருமையா இருக்கனா, எனக்குள்ள ஏதாவது ரொம்ப சுயநலம் இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு உங்களை துக்கப்படுத்தி பிரயோஜனம் இல்லையே. அதுக்கு இவங்கெல்லாம் துக்கப்பட்டா கூட பரவாயில்ல, உங்களை என்ன பண்ணிடணும், நான் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அதனால நானும் அப்படிங்கிற அந்த ஒரு சுய பரிசோதனை நமக்கு இருக்கணும். அடுத்து ரொம்ப அருமையான ஒரு குணலட்சணம் மரியாதை கிட்ட பாக்குறோம், புண்படாத இருதயம். முதல் சம்பவம் பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், வளர்றாரு. இயேசு கிறிஸ்து 12 வயசு ஆயிடுச்சு. இப்ப தேவாலயத்துக்கு போறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 இருந்து 51 வரைக்கும் இருக்கு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தேவாலயத்துக்கு போயிட்டாங்க, தேவாலயத்துல இருந்துட்டு விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அங்கேயே இருந்து ரபிமார்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன பின்னாடிதான் தெரியுது பையனை காணா. மறுபடியும் திரும்பி வராங்க. வந்து இப்ப கேக்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? வாசிங்க, லூக்கா 2:48 இருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்காக, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு கட்டளைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டுல பையன் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு பையனை எங்கேயாவது ஒரு கன்வென்ஷனுக்கு கூட்டிட்டு போறோம். கன்வென்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஆள் என்ன ஆயிட்டாரு, தானா. இப்போ கோயம்புத்தூர்ல கன்வென்ஷன், திருப்பூர் வந்து சேர்ந்துட்டோம். சரிங்களா? திருப்பூர் வந்து பாக்குறோம், வண்டியில யார் ஏறல, பையன் 12 வயசு பையன் ஏறல. எங்கடா ஆச்சுன்னா, கன்வென்ஷனே விட்டுட்டு வந்துட்டோமோன்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கு போறோம். அங்க உட்காந்து ஒரு பிரதர்ஷங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம போயிட்டு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்க கூட வராம போயிட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னா, போங்க வேலையை பார்த்துட்டு, நான் எங்க அப்பா வேலையை பார்க்க வேணாமா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பலகாரன்னு ஒண்ணு விடுவோம் இல்லைங்களா? அப்பா வேலையை பார்க்கறான், சின்ன வயசுல பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம்? அத்தனை பேர் முன்னாடி நம்மளை கேவலப்படுத்தினா சும்மா இருப்போமா? தனியா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அத்தனை ரபிமார்கள் முன்னாடி என்ன எதுக்கு தேடுறீங்க, நான் எங்க அப்பா பிசினஸ பார்க்க வேணாமான்னு சொன்னா நம்மளா இருந்தா அப்படி ஆயிடுப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வசனங்கள்ல மரியாள் இதை குறிச்சு சுய பரிசோதனை பண்றாங்க, சிந்தனை பண்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல எத்தனை பேர் முன்னாடி என் பையன் என்ன இப்படி கேவலப்படுத்தி, ஆனா அவர் கேவலப்படுத்தல, ஆனா இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லி என்ன ஆகலைன்னா அங்க புண்படவில்லை. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இதுல இன்னொரு ரகசியமும் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து 11 வயசுல போய் அதை செய்யாம, 15 வயசுல அதை போய் செய்யாம ஏன் 12 வயசுல செஞ்சார் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த 12-13 வயசு ஆகும்போது
மகன்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விழா நடத்துவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பார் மிட்ஸ்வா அப்படின்னு அதுக்கு பேரு. இது ஒரு யூத சிறுவன் அந்த 12, 13 வயசு ஆகும்போது அவருக்கு ஒரு நிகழும் விழா அது. சரிங்களா? அதுல இருந்து அந்த பையன் என்ன பண்ணுவாருன்னா தனிப்பட்ட முறையில தேவனுடைய சட்டத்துக்கும் கட்டளைக்கும் அவர் பொறுப்பாயிடுவார். அது வரைக்கும் அப்பா அம்மா தான் பொறுப்பு. இதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில அது என்ன ஆயிடுவார்னா பொறுப்புள்ளவர் ஆயிடுவாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் சிறுவனா இருந்தவர் இனி என்ன ஆயிடுவார்னா பெரியவன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த வயசுல இருந்து அவர் ஆயிடுவாரு. அதாவது அடல்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்துல ஒரு வளர்ந்தவரா என்ன ஆயிடுவாருன்னா அவர் அதுல இருந்து கருதப்படுவாரு. அதுல இருந்து அவர் தோரா வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இது இன்னைக்கும் யூதர்களுடைய அந்த இதுல அது பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல நம்ம பாக்குற மாதிரி இந்த பார் மிட்சுவா அப்படிங்கிற விழா முறையா அமைக்கப்படல. ஆனா இன்னைக்கும் அது யூத பழக்க வழக்கத்துல அது இருக்குது. 12 அல்லது 13 வயசு ஆகும்போது ஆன்மீக பொறுப்பு அவங்களுக்கு தொடர்ற ஒரு வயதா யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கருதினாங்க. அதனாலதான் அந்த 12 வயசை பத்தி அங்க தெளிவா என்ன இருக்கிறாருன்னா லூக்கா அங்க பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இயேசு கிறிஸ்து தன் தாயை பார்த்து ஒரு வார்த்தை பேசுறாரு. மரியாள் என்ன ஆகல அதுக்காக புண்படல் அமைதி ஆயிட்டாங்க. சரிப்பா பேசிட்டு வா அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இவர் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அதுக்கு கீழே உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு போனாரு. இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதெல்லாம் அந்த பின்னாடி எல்லாம் இருக்கும் வசனங்கள். சரிங்களா? அவர் தன் வீட்டுக்கு போனார். இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா கானா ஊர் கல்யாணம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இப்ப கானா ஊர் கல்யாணம் சொந்தக்காரர் வீடு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அங்க திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சுன்னா குறைவுபட்டுச்சு. உடனே மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவு ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொன்னாங்க? இப்ப திராட்சை ரசம் குறைஞ்சா யாருக்கிட்ட போய் சொன்னா சரியா இருக்கும்? அந்த கல்யாண விருந்துல யார் அந்த பந்தி பொறுப்பாளரோ அவர்கிட்ட போயிட்டு என்னங்க சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க, திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு, ஆள் அனுப்பிச்சு கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அவர்கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். இவங்க ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இதை சொன்னாங்க? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களே, 30 வயசு வரைக்கும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா இவர் தான் தலைமகன். ரொம்ப ஈஸியா ரொம்ப ஞானமா அதை என்ன பண்ணுவார், இவரு தீர்த்து வச்சிருவார். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலோ, வெளியில இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, இயேசு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா, கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நீட்டா சால்வ் பண்ணுவார். அப்ப இங்கேயும் அதே அனுபவம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணிடுவார், அத அற்புதம் தான் செய்வா. அதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சாரா அது நமக்கு தெரியல, வேதத்துல பதிவு இல்லை. எனக்கு இதைத்தான் வேதம் என்னன்னு சொல்லுது, இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம்னு சொல்லுது. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதாவது அற்புதம் செஞ்சாரா நமக்கு தெரியல. ஆனா மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா இயேசு கிறிஸ்துவிட போய் சொன்னா ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிடுவாரு அவர், சரியா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாருன்னு போய் சொன்னா என்ன சொல்லணும், தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லி, அம்மா சொல்லிட்டீங்களாமா, சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அம்மா ஏம்மா இன்னும் என் வேலை வரல அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடி சொன்னா அது மரியாளுக்கு இன்சல்ட்டா இருக்குமா, அத்தனை பேருக்கு முன்னாடி மரியாதையா இருக்குமா? அவருக்கு இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா பெற்றோரை கனம் பண்ணுவாயாங்கிற நியாய பிரமாணத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சாலே யார் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நியாய பிரமாணத்தை முழுசா கடைபிடிச்சவர். மத்த யாரும் கடைபிடிச்ச மாதிரி நமக்கு தெரியல. அப்படி இருக்கிறவரு இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த நேரத்துல அது மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் புண்படுகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த வசனம் வேணா நம்ம வாசிடலாம். யோவான் 2:4 வாசிருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா மனசு புண்பட்டுச்சான் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மரியாதை குறைவா அங்க பேசுறதுக்கோ கனம் பண்ணாம இருந்திருக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வீட்டுக்கு போறார், வீட்டுல இருந்து புறப்படுறார் அப்படின்லாம் வசனங்கள் இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம்னா முதல் தடவை 12 வயசுல புண்படுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வருது, இந்த அம்மா புண்படல. அடுத்து 30 வயசுல பாத்தீங்கன்னா அடுத்த சம்பவமே இங்கதான் இருக்கு. இப்பவே இயேசு கிறிஸ்து இப்படி பேசியிருக்கிறாருன்னா 12ல இருந்து 30 வயசுக்குள்ள என்ன பேசுறாரு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா மரியாள் புண்படவில்லை. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சீசர்களோட ஜனங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மரியாள் சொல்லி அனுப்புறாங்க, அம்மா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. மேரி வாங்க, என்ன பிள்ளைங்களோட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஜீசஸ் உள்ள பேசிட்டு இருக்காருல்ல, அம்மாவும் தம்பிமார்களும் வந்திருக்கோன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வந்து மரியாளுக்கு வந்து இந்த மாதிரி அம்மாவும் தம்பிமார்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷம் சப்ஜெக்ட் முடிஞ்சிடும், நான் வர்றேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து உடனே என்ன சொல்றாரு? அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்களா? யார் எனக்கு அம்மா, யார் எனக்கு சகோதரர்கள்? இங்க இருக்கிறவங்க தான் அம்மா, இங்க இருக்கிறவங்க தான் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப என் பையனே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நானும் என் மிஸ்ஸஸும் வெளியே வந்து நிக்கிறோம். பையனை கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு அம்மா அப்பாவோட யாரும் இல்ல, இங்க இருக்கிறவங்க தான் அம்மா அப்பா அப்படின்னு சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோமா துக்கப்படுவோமா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து ஒரு புண்படக்கூடிய ஒரு சூழ்நிலை போல இருந்தாலும் மரியாள் என்ன ஆகல, அந்த இடத்துலயும் புண்படலைங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ கர்ப்பம் தரிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க புண்படுறதுக்கான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கீங்களா, நிறைய வந்திருக்குங்க. நிறைய புண்படுகிறதுக்கான சம்பவம் நிறைய வந்துச்சு. ஆனா மரியாதை என்ன தெரியுங்களா, அதுல கவலை வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும், உடனே அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க தெரியுங்களா, சரி பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிரிய சகோதர சகோதரிகளே, நாம மரியாள் வகுப்பாரா இருந்தா, நல்ல கவனிங்க, நாம மரியாள் வகுப்பாரா இருந்தா நம்மளையும் புண்படுத்தக்கூடிய காரியங்கள் வீட்டுல நடக்கும், வேலை செய்யற இடத்துல நடக்கும், சபையில மட்டும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அதிகமா நடக்கும் நம்ம மரியாள் வகுப்பாரா இருந்தா. அப்ப புண்படும் போது என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், அப்பா முடியலப்பா, என்னால இந்த காயத்தை தாங்க முடியல, பலன் கொடுங்க, இந்த புண்படாத இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, என் இருதயம் ரொம்ப மெலிசா இருக்கு, யாராவது சின்னதா ஒன்று சொல்லிட்டாலே வர்றப்பா, என்னை பார்த்து ஒரு பிரைஸ்லாடு கூட சொல்லல, அன்னைக்கு சப்ஜெக்ட் கேட்க முடியல, பாட்டு பாட முடியல, சப்ஜெக்ட் ஒண்ணும் மண்டையில ஏறல, அப்படியே ஒரு மாதிரி போயிட்டேன், என்னால அதை கேட்க முடியல, தாங்க முடியல. போன உடனே அந்த பிரதர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, தாங்கவே முடியல. வீட்டுல எங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்னால சாப்பிடவே முடியல. வீட்டுக்காரம்மா ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, என்னால அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படி நம்ம ஆயிடக்கூடாதுங்க. தேவன்கிட்ட பரிசுத்தாவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதோட காரணமே புண்படாத இருதயத்தை நம்ம வாங்கணும். ரொம்ப கஷ்டம்தான், கேட்கணும். எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கறத விட எதை கேட்டா நல்லா இருக்கும், புண்படாத இருதயத்தை கொடுங்கப்பா, யாரு எட்டி மிதிச்சாலும் என் தலைமையிலேயே ஏறி போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது என்ன வாங்கக்கூடாது, கஷ்டம் வருது, ஆனா கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கஷ்டம் வந்துருச்சுன்னா என்னால ஜெபிக்க முடியாம போகுது, வேதத்தை வாசிக்க முடியாம போகுது, என்னால தியானிக்க முடியாம போயிடுது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த புண்படாத இருதயம் எனக்கு வேணும். ஏன் புண்படாத இருதயம் வேணும்? அது பிதாவாகிய தேவனுடைய இருதயம். இந்த பூமியில எல்லாரும் என்னென்ன வார்த்தையெல்லாம் அவரை பேசுறாங்க, அவர் புண்பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், பூமி இன்னைக்கு இருக்கிற இடம் இல்லாம போயிருக்கும் இல்லைங்களா? யாரு என்ன பேசினாலும் புண்படவே மாட்டேங்கிறாரே. மழை கேட்டா மழையை தந்துடுறாரு, காத்து கேட்டா தண்ணி கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே, புண்படலையே. ஏசு கிறிஸ்துவ எவ்வளவு கேவலமாவெல்லாம் பேசிட்டாங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொல்லிட்டாங்க, நாங்க ஒருத்தனுக்கு பிறந்தவங்க சொல்லிட்டாங்க, என்னென்னமோ வார்த்தைகள் பேசிட்டாங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன, நீ பிதாவுக்கு தான் புள்ளனா இறங்கி வா, எவ்வளவு மோசமான வார்த்தைகள். புண்பட்டுட்டாரா? புண்படவே இல்லையே. அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ கேவலமான வார்த்தைகளை வாங்கினாங்க, புண்பட்டாங்களா? அதுல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு, மூத்த சகோதரர், அவர் தான் பெரிய எல்டர், இப்ப வந்துட்ட ஊழியத்துக்கு வந்துட்ட ஒருத்தர், யாருங்க அவரு, பவுல். இவரு போய் நின்று கேள்வி கேட்கிறாரு. பேதுரு புண்பட்டாரா? புண்பட்டிருந்தாருன்னா ரொம்ப ஓவரா சொல்ற மாதிரி இருக்கு ஆளு, அடுத்த தடவை எந்த சான்ஸ் கொடுக்காம ஆளை என்ன பண்ணிருங்க, அப்படியே கடைசி பெஞ்சுக்கு தள்ளி ஆளை வராம போனாலும் பரவாயில்ல தூக்கிருங்க அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவர் என்ன தெரியுங்களா எழுதுறாரு, அந்த வசனம் என்ன, வாசிங்க சிஸ்டர், 2 பேதுரு 3:15 எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3:15.
2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். அடுத்த வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இதை தியானிச்சிருக்கீங்களா? பாருங்க, நமக்கு சகோதரனாகிய பவுல்னு எழுதலைங்க. அவ்வளவு பிதா அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினவரை பேதுரு என்னன்னு எழுதுறாரு? பிரியமான சகோதரன் பவுல் அப்படின்னு எழுதிட்டு கீழே பாத்தீங்கன்னா எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் எழுதின நிருபத்தை எல்லாம் பேதுரு படிச்சிருக்கிறாருங்க. அது கலாத்திய சபைக்கு அவர் ஏதோ எழுதி இருக்கிறாருங்க, ரோம சபைக்கு ஏதோ நிருபம் எழுதி இருக்கிறாருங்கன்னு சொல்லி எனக்கு பின்னாடி வந்த பையன் என்னமோ எழுதியிருக்கான் அவங்களுக்கு எல்லாம் லெட்டரு, அதெல்லாம் நான் ஒரு மூத்த சகோதரர் போய் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கலைங்க. பவுல் எழுதுனத பேதுரு படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு சொல்றாரு, ஐயோ ரொம்ப டஃப்புங்க, அவர் ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறாரு, நம்மளால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. என்ன தாழ்மை பாருங்க. இன்னைக்கெல்லாம் நல்ல சப்ஜெக்ட் கொடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொருத்தர் சப்ஜெக்ட கேட்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது. இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் கொடுத்து நான் கேட்கணுமாக்கும், எல்லாம் என் தலை எழுத்து. என் மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்க யார் இருக்கிறா? இந்த பாயிண்ட நான் பேசி இருந்தேன்னா அதோட கணக்கே வேற, பேசவே தெரியல, என்ன ஆயிடுவோம் பாருங்க. ஆனா பவுல் பேசுனத, பவுல் எழுதுனத இந்த பேதுரு, இவருக்கு ஏகப்பட்ட ஊழியம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு பவுல் ஏதோ லெட்டர் எழுதியிருக்காரு, கொண்டாங்க நான் படிச்சு பாக்குறேன். இவர் படிச்சிருக்கிறாரு, அவரை பிரியமான சகோதரன் சொல்றாரு. காரணம், புண்படல, மனசு புண்படல. ஏன் அப்படின்னா, நான் எவ்வளவோ புண்படுத்திட்டேன் ஆண்டவரை, என்னை யாரும் புண்படுத்துறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. நான் புண்படுத்தினது ஏதோ மத்தவங்க என்ன புண்படுத்திட போறாங்க, அந்த மனநிலையில இருந்தாங்க. அப்ப தேவன் புண்படுறதில்ல, புண்படாத இருதயம். இயேசு கிறிஸ்து புண்படாத இருதயம். பவுல் பேதுரு புண்படாத இருதயம். அப்போஸ்தலர்கள் புண்படாத இருதயம். மரியாளுக்கு இருந்துச்சு புண்படாத இருதயம். நான் மரியாள் வகுப்பார ஆகணும்னா நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எனக்கும் கூட என்ன இருதயத்தை தாங்க, புண்படாத இருதயத்தை தாங்கப்பா. சீக்கிரம் முடிச்சிடலாம். 8வது, சிலுவை, தீமையை சகித்தல். சிலுவையில இயேசு கிறிஸ்துவ அரைஞ்சது அதங்கோட நிர்வாணம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சுத்திலும் சேவகர்கள் நிக்கிறாங்க. மரியாள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நாசமா போனவனுங்களா, என் மகனை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களேடா, நீங்களாம் உருப்படுவீங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, இப்ப ஏதாவது வசசொல் பாடினாங்களா, புலம்புனாங்களா? சகிச்சாங்க. என் மகனை இப்படி, இதுதான் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும்னு சொன்னார் அன்னைக்கு அந்த சிமியோன். அப்படியே அதை ஏத்துக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணாங்க? சகிச்சாங்க. அங்க இருந்த யூதர்களையோ ரோம சிப்பாய்களையோ தூற்றல, சபிக்கல, அந்த சூழ்நிலைய அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. தன்னுடைய பெயருக்கு ஏற்ற மாறால் அந்த கசப்பை என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டாங்க? உள்வாங்கி கொண்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா தீமையை சகிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்பா என்னால முடியலப்பா, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நாம் கேட்கும் போது தேவன் அதுக்குரிய பலனை தருவார். கடைசியா நம்ம பாக்குறோம் மரியாள யோவான் கிட்ட ஒப்படைக்கிற விஷயம். யோவான் 19:25 முதல் 27 வரை. யோவான் 19:25 முதல். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பால் இருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றிக்கொண்டார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கிறார், மரியாளும் பக்கத்துல இருக்காங்க. யோவானை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்க. இப்ப என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள், ரத்த சம்பந்தமான சகோதரர்கள் அங்க மரியாளுக்கு இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒப்படைக்காம ஏன் யோவானு கிட்ட ஒப்படைச்சா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் இருந்தா கூட அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. நீங்க யோவான் 7:5 பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல, அவர் தேவனுடைய குமாரன் அவங்க ஏத்துக்கல. அதனால குடும்பத்துல என்ன தெரியுங்களா இருந்துச்சு, ஒரு பிரச்சனை அவங்க வந்ததுல இருந்தே இருந்துச்சு.
இயேசு கிறிஸ்து இங்க பரிபூர்ண மனுஷனா அந்த குடும்பத்துல இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி மரியாள் யோசேப்புக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவங்களும் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னார்னா, இந்த பிள்ளைகள் ஒண்ணு சொன்னாங்கன்னா, ஒரு அந்நிய தன்மை. சகோதரர் சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஒரு அந்நிய தன்மை இருந்துச்சுங்களா. மரியாள் இயேசு கிறிஸ்து சொல்றதை ஏத்துக்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிள்ளை எப்படி பிறந்துச்சு, இது யாருன்னு. ஆனா சகோதரர்கள் அந்த நிலைமையில இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கல, அவங்க விசுவாசிக்கல அப்படின்னு வசனம் சொல்றோம். இப்ப இந்த விசுவாசிக்காத சகோதரர்கள் கிட்ட தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறத பார்க்கிலும் தன்னுடைய அன்பான சீசன் யோவானு கிட்ட ஒப்படைச்சா நல்லதுன்னு சொல்லி இப்ப மரியாதை என்ன பண்றாருன்னா யோவான் கிட்ட ஒப்படைக்கிறார். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்த பின்னாடி அந்த சகோதரர்கள் என்ன தெரியுங்களா ஆயிட்டாங்க, விசுவாசிச்சாங்க. அப்போஸ்தலர் 1:14 நீங்க பாத்தீங்கன்னா மரியாளோட சகோதரர்களோட என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க மேல் வீட்டு அறையில இருக்கிறாங்க. இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளா அந்த உலகத்துல இருக்கிறோம், தேவனுடைய குமாரர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாரும் நம்மள அப்படி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க. நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஒரு நாள் வரும், அப்ப நம்ம யாருங்கிறத தேவன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஒரு சமயம் இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியில கூட நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையா பார்க்கப்படாம இருக்கலாம். இந்த பிரதர்லாம் எதுக்கு சபைக்கு வராது, இந்த சிஸ்டர்லாம் எதுக்கு சபைக்கு வராங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கலாம். படிப்பறிவுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஒரு புதுசா எதையும் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம். கவலையே படாதீங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ உள்ளுக்குள்ள கொண்டு போயிருந்தோம்னா தேவன் நம்மள அழகா கொண்டு போய் அத்தனை பேர் முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு, இவங்க தான் மரியாள்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்னா நம்மளையும் கூட அன்னைக்கு நிரூபிச்சிருவாரு. அதனால இன்னைக்கு நாம வாழும் போது எனக்கு படிப்பறிவு கம்மி பிரதர், நமக்கு வசதி வாய்ப்புகள் கம்மி பிரதர், யாருமே நம்மள ஒரு மதிப்பா எடுத்துக்கிறது இல்ல பிரதர், கவலையே வேண்டாம். நம்ம சபை வாய்ப்பு அடையும் போது எல்லாரும் நம்மளை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தேவன் என்ன பண்ணிடுவாரு, உயர்த்துவார். அதுக்கு நாம என்ன பண்ணணும், இன்னைக்கு அதை சகிக்கப்படுறவங்களா. இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மரியாதை கிட்ட இருந்து நம்ம பார்த்துட்ட விசேஷித்தமான காரியங்கள். அப்ப நாம அன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாமளும் கன்னிகைகளா இருந்து நம்மளும் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாகி கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த கிறிஸ்து முழுமை அடைந்து பிறக்கணும் அப்படின்னா இந்த மரியாளுக்குள்ள நம்ம பார்த்துட்ட அந்த குணலட்சணங்கள் என்னன்னது, தேவ சாட்சி, அர்ப்பணிப்பு, விசுவாசம், தாழ்மை, தேவ நம்பிக்கை, சுய பரிசோதனை, அந்த புண்படாத இருதயம், அந்த துன்பத்தை சகிக்கிறது, அடுத்து மற்றவங்க நம்மளை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளிலையும் பொறுமையா அதை காத்துக் கொள்கிறது. இந்த குணலட்சணங்களை நம்ம வளர்த்து கொண்டோம்னா ஒரு வசனம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம் கடைசியா. கலாத்தியர் 4:19 வசனம். கலாத்தியர் 4:19 என் சில பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். இந்த கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். அடுத்து சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் அவர் உருவாகணும். சுயநலம் இல்லைங்க, நம்மளும் கிறிஸ்துவ வளர்க்கணும், மற்றவங்களும் கிறிஸ்துவ வளர்றதுக்காக நாம கர்ப்ப வேதனை படுகிறவர்களா நாமளும் கூட இருக்கணும். இப்ப நம்மள ஒரு கேள்வி கேட்டு நம்ம முடிக்கலாம். நம்ம எல்லாரும் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம எல்லாரும் மரியாள் வகுப்பாரா? கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கோமா? நமக்குள்ள எல்லாரும் இருக்கீங்களா? கிறிஸ்து இருக்காரா? ஏன்னா 2 பெண்கள் நிக்கிறாங்க அங்க, சரிங்களா? 2 பேருமே 9 மாசம் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே பிரசவ வலி வந்துருச்சு. 2 பேரும் போய் நின்னுகிட்டு பிரசவ வலி வந்துருச்சுங்க டாக்டர், 9 மாசம் ஆயிடுச்சுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நின்னா, ஒருத்தருக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்குது, இன்னொரு அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு தெரியுங்களா? வசனம் வாட்சி முடிச்சிடலாமா? நல்ல ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருங்க. எல்லாரும் நம்ம கர்ப்பம் தரிக்கப்பட்டவங்க தான். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாராங்கிறதுக்கு மேல சொன்ன குணலட்சணங்களை எல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் குறை நேரம் இருக்கும். குறை இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம், சரி பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப நம்ம சிந்திச்சு முடிக்க வேண்டிய விஷயம், நமக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா ஓகே. ஆனா 2 பேருக்குமே கர்ப்பம், 2 பேத்துக்குள்ளேயும் குழந்தை இருக்க மாதிரி சூழ்நிலை, பிரசவ வலியும் வந்தாச்சு. ஏசாயா 26:17, 17, 18. ஏசாயா 26,
17, 18 நிதானமா வாசிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏசாயா 26 17 முதல், கர்த்தாவே பேறு காலம் சமீபித்திருக்கையில் கர்த்தாவே என்னவாயிடுச்சு அப்படின்னா பிரசவ நேரம் வந்தாயிடுச்சு. வேதனைப்பட்டு என்ன வந்துருச்சு? பிரசவ வலியும் வந்துருச்சு. தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்க எல்லாரும் வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான் நம்ம, ஏன்னா கிறிஸ்துவ எல்லாரும் தான் தெரிஞ்சிருக்கிறோம். எல்லாரும் வழியும் ஆண்டவரே, ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாங்க எல்லாருமே கர்ப்பமா இருந்து வேதனையும் பட்டுட்டோம். காற்றை பெற்றவர்கள் போல் இருக்கிறோம். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், என்னத்த பெற்று எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. எவ்வளோ ஒரு துக்ககரமான விஷயம் பாருங்க. 2 பேரும் கர்ப்பவதிகள் தான். சூப்பர். பிரதர் சிஸ்டர் 2 பேருமே கர்த்தருக்குள்ள நல்லா இருக்காங்க. 2 பேருமே வேதனைப்படுறாங்க. 2 பேருமே நல்ல வளர்ச்சிக்குள்ள இருக்கிறாங்க. ஓகே, என்னைக்கு அது வெளிப்படும்? பிரசவிக்கும் போதுதான் தெரியும். உள்ளான மனுஷனா நம்ம இயேசு கிறிஸ்துவ வளர்த்து ஆக்கி இருக்கிறோமா, வெறும் காத்த வச்சுக்கிட்டு ஒப்பிக்கிட்டு இருக்கிறோமாங்கிறது அன்னைக்குதான் தெரியும். நாங்கள் காற்றை பெற்றவர்களை போல இருக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, நாங்கள் கர்ப்பமானோம், பிரசவ வேதனையில் துடித்தோம், ஆனால் வெறும் காற்றை பெற்றெடுத்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபையில 2 வகுப்பா இருப்பாங்க. 2 பேருமே கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க. ஆனா சில பேருக்குள்ளதான் உண்மையான கிறிஸ்து உருவாகி இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் கிறிஸ்து உருவாகி இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஒரு நாள் வரும்போதுதான் அது குழந்தையா காத்தான்னு தெரியும். பெரிய மரம் அறுத்தா 5 சேரு 10 டேபிள் செய்யலாம். பெரிய மரம், சூப்பர் நல்ல குவாலிட்டி மரம் அப்படின்னு போயிட்டு அறுத்தா உள்ள ஒரே வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நாம் ஆகாதிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மரியாதை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாவதற்கு அந்த குணலட்சணங்களை நாம் ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.